கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து சைத்தன்ய சரிதாமிர்தத்துல நம்ம 6th சாப்டர் வந்து அத்வைத பிரபுடைய அப்பியரன்ஸ், அத்வைத பிரபுடைய மகிமை, நித்யானந்தனுடைய மகிமையை பத்தி படிச்சோம். ஒரு நிமிஷம். எஸ், சைத்தன்ய பாகவத் அண்ட் சைத்தன்ய சரிதாமிர்தம். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு வந்து ரெண்டு மிக்ஸ் பண்ணி படிக்க போறோம். சைத்தன்ய பாகவத்தில் என்னன்னு சொல்லியிருக்கு, அதோட கண்டினியூஷன் சைத்தன்ய சரிதாமிரத்தில் என்ன இருக்கு. நித்யானந்தனுடைய மகிமைகளை வந்து சைத்தன்ய பாகவத்தில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கு. அதில் ஒரு சில லீலைகள் தான் கொஞ்ச நேரம் முன்னாடி பேசணும். நித்யானந்த பிரபு எப்படி வந்து மகாபிரபுக்கு காலத்துக்கு முன்னாடியே, சைதன்ய மகாபிரபு இந்த பூமியில் அவதரிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய சகாக்கள் இந்த பூமியில் அனுப்பிச்சு வச்சிருந்தார். நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சாரியர், ஸ்ரீவாஸ் தாக்கூர், அப்புறம் வந்து முகுந்த தத்தா, முராரி குப்தா, ஜெகநாத் மிஸ்ரா, நீலாம்பர் சக்கரவர்த்தி, இது மாதிரி நிறைய பக்தர்கள் மகாபிரபுக்கு முன்னாடி இந்த பூமியில் அவதரிச்சிருந்தாங்க. இப்போ ஒரு அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் வந்து மலேசியாவுக்கு வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு முன்னாடி ஒரு டீம் வரும். அவர் எங்கே போக போறாரு, எங்கே பேச போறாரு, எங்கே சாப்பிட போறாரு, எங்கே தங்க போறாரு, எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து ப்ரீவியஸ் பார்ட்டி. அப்புறம் அவர் கூடயே சில பேர் வருவாங்க, அவர் வந்ததுக்கு அப்புறம் சில பேர் வருவாங்க. அப்போ ஒரு சாதாரண மனுஷனுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது பகவான் வந்து ஆன்மீக உலகத்திலிருந்து இறங்கி வர்றாரு. அப்போ என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் நடக்கணுங்க, அவர் எங்கே போக போறாரு, எங்கே லீலை பண்ண போறாரு, எங்கே வந்து எந்தெந்த பக்தரோட என்னென்ன பண்ண எல்லாமே வந்து ப்ரீவியஸ்லி அரேஞ்சு, எல்லா ஏற்பாடு நடக்கும். அப்புறம் பகவானை கூப்பிடணுமே, இன்வைட் பண்ணணுமே. யார் பகவானை இன்வைட் பண்ண போறா? ஏன்னா தூய பக்தருடைய பிரார்த்தனையில தான் பகவான் வருவார். எவ்வளோ விக்கிரகங்கள் நேற்று மறைந்து போயிருந்ததுன்னு பார்த்தோம். அது தூய பக்தர்களுக்கு தான் பகவான் தனக்கு பிரத்யட்சமானார், காண்பிச்சு கொடுத்தாரு, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு. அப்போ சைதன்ய மகாபிரபு இந்த பூமியில் அவதரிச்சதுக்கு மிக முக்கியமான காரணம் அத்வைதாச்சாரியர். அத்வைதாச்சாரியர் வந்து குமார்ஹாட்டான்னு ஒரு இடம் இருக்கு ஈஸ்ட் பெங்காலில், ஸ்ரீஹட்டா அல்லது குமார்ஹாட்டா, அங்கதான் அவர் தோன்றினார். குபேர பண்டிதருக்கும் ஸ்ரீநாப தேவிக்கும் குழந்தையா வந்தார், குபேர பண்டிட் அண்ட் ஸ்ரீநாப தேவி. அதுக்கப்புறம் அத்வைத பிரபு என்ன பண்ணார், அவங்க ஃபேமிலி வந்து நவதீப் ஷிஃப்ட் பண்ணார், நவதீப்க்கு மாறி வந்துட்டார். சாந்திப்பூர்ல ஒரு வீடு இருக்கு அவருக்கு. நவதீப்ல வந்து அத்வைத பவன் ஒரு இடம் இருக்கு, சைதன்ய அப்படி அவதார ஸ்தலத்துக்கு பக்கத்திலேயே அத்வைத பவன். அத்வைத பவன், ஸ்ரீவா சங்கன், யோகபீட் எல்லாம் அடுத்தடுத்து வரும். அப்படி நம்ம நடந்து போனோம்னா, நம்மளுடைய இஸ்கான் டெம்பிள்ல இருந்து நடந்து போனா ஒரு கொஞ்ச தூரத்துல வந்து முராரி குப்தருடைய கோயில் வரும். ஒரு சின்ன குன்று மேல இருக்கும் முராரி குப்தருடைய ராமர் டெம்பிள். அதுக்கு அந்த கோயிலேருந்து கீழே இறங்கி ஒரு ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் நடந்தோம்னா யோகபீட் வரும், சைதன்ய அப்படி அவதார ஸ்தலம் வரும். அதுக்கப்புறம் அந்த போற வழியிலேயே பார்த்தா இதெல்லாம் பார்க்கலாம். ஸ்ரீவா சங்கம், ஸ்ரீவாசருடைய வீடு, அப்புறம் அத்வைத பவன், அத்வைதருடைய வீடு, பக்தி சித்தாந்தருடைய கௌடி மட்டும் இதெல்லாம் இருக்கு அங்கே. அந்த லைன் ஃபுல்லா இருக்கும். அந்தர் தீப்ல, நவதீப்ல 9 தீவுகள்ல அந்தர் தீப்னா அதுதான் மிடில் ஆஃப் ஐலாண்ட். அங்கதான் மகாபிரபு தோன்றினார். அங்க இதெல்லாம் இருக்கும். அப்ப அத்வைத பிரபு வந்து ஒரு காலத்துல வைணவர்களுக்கு ஒரு தலைவரா இருந்தார். வைணவர்களை வந்து கம்பைன் பண்ணி எல்லாரும் ஒருங்கிணைச்சு கிருஷ்ணநாம சங்கீதத்தில் எல்லாரும் ஈடுபடுத்தி அவங்களுக்கு ஒரு லீடரா இருந்தார் அத்வைத பிரபு, ஸ்ரீவாஸ் தாக்கூரும். சில லீலைகள்லாம் ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டில் நடக்கும், சில சத்சங்கம் அத்வைதர் வீட்டில் நடக்கும். அப்ப 500 வருஷத்துக்கு முன்னாடி சைத்தன்ய பாகவத்தில் என்ன சொல்லியிருக்கா, எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது, மகாபிரபு அவதரிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, ஏறக்குறைய எல்லாருமே கிருஷ்ணரை மறந்துருக்காங்க. பெரிய பிராமணர்கள், பண்டிதர்கள். நவதீபம் வந்து ஒரு காலத்துல பாண்டித்யத்துக்கு பேர் போன இடம். பெரிய பெரிய பண்டிதர்கள்லாம் பாரதத்துல பல பகுதிகளில் இருந்து சாஸ்திரம் படிக்கிறது நவதீப் வருவாங்க. பெரிய ஸ்காலர்ஸ் நவதீபத்துல வந்து பட்டாச்சாரியா, மிஸ்ரா, இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய பண்டிதர்களா இருந்தாங்க. அவங்ககிட்ட சாஸ்திரம் கத்துக்கிறதுக்கு பாரதத்துல பல தேசங்கள்ல பல பண்டிதர்கள், பிராமணர்களா வருவாங்க, சன்னியாசிகள்லாம் கூட வருவாங்க. அப்பேற்பட்ட இடம். எல்லா சாஸ்திரம் படிக்கிறாங்க, வேதங்களை படிக்கிறாங்க, உபநிஷத்து படிக்கிறாங்க, புராணங்கள் படிக்கிறாங்க. ஆனா யாருக்குமே கிருஷ்ணர் மேல பக்தியே இல்லை. வேதங்களை படிக்கிறாங்க, ஆனா பக்தி கிடையாது. வேதத்துல வந்து என்ன புண்ணிய கர்மாக்கள் செய்ய சொல்லியிருக்கு, இந்த யாகம் பண்ண என்ன பலன் கிடைக்கும்,
அந்த பூஜை பண்ண என்ன பலன் கிடைக்கும்? வெறுமனே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பலநோக்கு கர்மங்கள்லேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து டிவோஷனோட பக்தியோட என்ன என்ன இருக்குன்னா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பலநோக்கு கர்மங்கள் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவங்க. ஆனால் வேதத்துடைய நோக்கம் என்னது? வேத சர்வை அகமேவ வேத்தியோ வேதாந்த கிருத் வேதவித் விதேகச்சாகம். வேதங்களால் அறியப்பட வேண்டிய ஒரு கிருஷ்ணா, வேதங்களை முற்றிலும் அறிந்ததும் கிருஷ்ணா, வேதங்களை தொகுத்ததும் கிருஷ்ணா. ஆனால் கிருஷ்ணரை விட்டுட்டாங்க. நிறைய பேர் படிக்கிறாங்க, சாஸ்திரம் படிக்கிறாங்க, ஆனால் கிருஷ்ணரை விட்டுட்டாங்க. யாகங்கள் பண்றாங்க, கிருஷ்ணரை விட்டுட்டாங்க. பூஜைகள் பண்றாங்க, கிருஷ்ணரை விட்டுட்டாங்க. அப்ப கிருஷ்ணருக்கு பகவானை விட்டுட்டு என்ன காரியம் பண்ணாலும் அது ஸ்ரமயைவிகி கேவலம்னு பாகவதம் சொல்லுது. தர்ம சனுஷிதா பும்சா விக்ஷக்ஷேன கதாசுயா நோத்பாதையை எதிரதையும் ஸ்ரமயைவிகி கேவலம், சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம். கிருஷ்ணரை விட்டுட்டு எந்த செயல் பண்ணாலும் அது கால விரயம்தான். மாறாக ஒருத்தர் எந்த செயல் பண்ணாலும் கிருஷ்ணரை மையமா வச்சு பண்ணா அந்த வர்ணாசிரமம் அப்பதான் பூர்த்தி அடையும்னு சொல்லியிருக்கு. ஒருத்தர் என்ன வர்ணத்தில் இருந்தாலும், ஒருத்தர் பிராமணனோ சூதரனோ சத்திரியனோ வைசியனோ கிரகஸ்தரோ பிரம்மச்சாரியோ சன்னியாசியோ யாரா இருந்தாலும் அவங்க வந்து கிருஷ்ணருக்கு சேவை பண்ணா அதுதான் அதோடைய பர்பஸ்ன்னு சொல்லியிருக்கு. அதப்பும் ஜஸ்ரேஷ்டா வர்ணாசிரம விபாகச சானுஷிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்தி ஹரிதோஷனம். பகவானை திருப்திப்படுத்தணும். ஒருத்தர் எந்த வர்ணத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் பகவானை திருப்திப்படுத்தணும், பகவானுக்காக செய்யணும். ஆனால் அவங்க எல்லாம் விட்டுட்டாங்க. பெரிய பண்டிதர்களாக இருக்காங்க, உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்காங்க, சாஸ்திரம்லாம் படிக்கிறாங்க, ஆனால் பகவானை விட்டுட்டாங்க. பகவானை விட்டுட்டு எந்த காரியம் பண்ணாலும் அது இறந்து போன உடலை அலங்காரப்படுத்துகிற மாதிரி. இப்போ சில கம்யூனிட்டியில் என்ன பண்ணுவாங்க, இறந்து போயிட்டா அந்த உடம்பை வச்சு அதுக்கு நகையெல்லாம் போட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு அதை அலங்காரப்படுத்துவாங்க. என்ன பிரயோஜனம்? ஆன்மா போயிடுச்சு இல்லையா? பகவத் பக்தி ஹீனசிய, பகவான் மேல பக்தி இல்லை. ஜாதி சாஸ்திர ஜபஸ்தபக, உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்காங்க, சாஸ்திரம் படிச்சிருக்காங்க, தவம் பண்றாங்க, விரதம் இருக்காங்க, ஆனால் கிருஷ்ண மேல பக்தி இல்லை. பகவத் பக்தி ஹீனசிய ஜாதி சாஸ்திர ஜபஸ்தபக அப்ராணயசிய தேகசிய, உயிரில்லாத உடலை அலங்காரப்படுத்துற மாதிரி தான். கிருஷ்ணரை விட்டுட்டு என்ன பண்ணாலும் அதே மாதிரி உயிர் இல்லாத உடம்பு அலங்காரப்படுத்துற மாதிரி. என்ன பிரயோஜனம்? அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஆன்மா போயிடுச்சு. அந்த மாதிரி தான் நவதீப்பில் பார்க்குறாங்க. நவதீப்பில் மட்டும் இல்லை, இந்த உலகத்திலேயே இந்த பூமியிலே எப்படி இருக்காங்க எல்லாருக்கும் வந்து இந்த பண்டிதர்கள்லாம் வேதங்களை பின்பற்றாங்க, ஆனால் கிருஷ்ணரை விட்டுட்டாங்க. அப்புறம் பௌதிகவாதிகள் பௌதிகத்தில் மூழ்கி போயிருக்காங்க, கிருஷ்ணரை மறந்து போயிட்டாங்க. நல்லா புலன்பு அனுபவிக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், இனப்பெருக்க பண்ணணும், இதுதான் புலன்பு வாழ்க்கை. அப்போ உயர்ந்த குலத்துல பிறந்தவங்க எல்லாம் சாஸ்திரத்தை பின்பற்றாங்கன்னு கிருஷ்ணரை விட்டுட்டாங்க. பௌதிகவாதிகள்லாம் கிருஷ்ணரை மறந்து போயிருக்காங்க. இப்படி எங்க பார்த்தாலும் கிருஷ்ண பக்தியே இல்லை. பக்தியே இல்லாம எல்லாரும் பேரளவு ஒரு ஏதோ வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் அத்வைத பிரபு, ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஹரிதாஸ் தாக்கூர்லாம் பிரார்த்தனை பண்றாங்க. குறிப்பா அத்வைத பிரபு வந்து பகவான்கிட்ட பிரேயர் பண்றாரு, கிருஷ்ணா நீங்க வரணும், நீங்க இந்த பூமியில வந்து எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தி கொடுக்கணும் இல்லையா? மகாபுடைய அவதாரத்தில் வெளித்தோற்ற காரணத்துல ஒண்ணு என்னது? கிருஷ்ண பிரேமத்தை எல்லாரும் கொடுக்கணும், தூய பக்தி தொண்டை பிரச்சாரம் பண்ணணும், யுக தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும். வந்துருச்சா மூணுமே? அப்ப யுக தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காகவும் தூய பக்தி தொண்டை எல்லாரும் கொடுக்கறதுக்காகவும் நாம சங்கீர்த்தனம், அதாவது கிருஷ்ண பிரேமத்தை எல்லாரும் கொடுக்கறதுக்காக நீங்களே வரணும் அப்படின்னு அத்வைத பிரபு பகவான் சைதன்யர் கிருஷ்ணர் அழைக்கிறார் இந்த பூமிக்கு. கங்கை கரையில துளசியும் அவர் சாஸ்திரத்துல படிச்சாரு. பத்ம புராணத்துல இருக்கு, யார் ஒருத்தர் வந்து சாலக்கிராம்பிக்கிறது கங்கா தீர்த்தம் துளசி வச்சு பூஜை பண்ணாங்களோ அவங்க விருப்பத்தை பகவான் பூர்த்தி செய்வார். அத்வைதர் வந்து அழற இந்த மக்களுடைய இதெல்லாம் பார்த்து, வைஷ்ணவா மீன்ஸ் வைஷ்ணவானா பரதுக்க துக்கி கிருப்பாம்புதி. யோ ஜனங்கள்லாம் கிருஷ்ணரை மறந்து போயிருக்காங்களே, இதெல்லாம் அறியாமையில் இருக்காங்களே, கஷ்டப்படுறாங்களே, அப்போ இவங்களுக்கு கிருஷ்ணரை கொடுக்கணுமே, இவங்களை சந்தோஷப்படுத்தணுமே அப்படின்னு அத்வைத பிரபு பகவான் அழைக்கிறார். அத்வைதருடைய அழைப்புனாலதான் பகவான் இந்த பூமிக்கு வந்ததா சொல்றார். சைத்தன்ய சரிதாமிரத்துல மகாபுரு சொல்றார், அத்வைதர் கூப்பிட்டனாலதான் நான் வந்தேன், எங்க வருன்னு கேட்கிறார். அவர் தான் என்னை கூப்பிட்டாரு. அப்போ அத்வைதருடைய அழைப்புனாலதான் சைத்தன்ய மகாபுரு இந்த பூமிக்கு வர்றார். அப்போ இந்த பக்தர்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரே ஹோப், பக்தர்கள் இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா அத்வைத பிரபு தான். அவர் பக்கம் அத்வைதர், நமக்கு ஸ்ரீவாஸ் தாக்கூர். ஸ்ரீவாஸ் தாக்கூரா வந்து குமார்ஹாட்டாங்கிற இடத்துல அவரும் பிறந்தார். அவர் வந்து குமார்ஹாட்டால தோன்றினதுக்கு அப்புறம் அவருடைய சகோதரர் 4 பேர், ஸ்ரீவாஸ், ஸ்ரீபதி, ஸ்ரீநிதி, ஸ்ரீராமா, இவங்க 4 பேரும் அவங்களும் நவதீபத்துக்கு வந்துருவாங்க.
அவங்களும் வந்து இந்த 4 பேருக்கு வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூராவுக்கு பௌதிகமான எண்ணங்களே கிடையாது. அவங்க எப்பவுமே பகவான் லீலைகளை ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப எளிமையா வாழ்வாங்க ஸ்ரீவாஸ் தாக்கூரோட ஃபேமிலி. அந்த ஸ்ரீவாஸ் தாக்கூரா வீட்டில் தான் பகவான் சைதன்ய நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே இருப்பார் 24 மணி நேரம். ஏன்னா ஸ்ரீவாஸ் தாக்கூராவுக்கு சுயநலமே கிடையாது. அவர் எப்பவுமே பகவான் நாமத்தை சொல்லிட்டே இருப்பார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே. இந்த பிராமணர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருக்கிற பிராமணர்கள் பண்டிதர்கள்லாம் போய் ஸ்ரீவாஸ் தாக்கூருக்கு சண்டைக்கு போவாங்க. ஏய் ஸ்ரீவாஸ், ஏன் இப்படி எப்ப பாரு ஹரே கிருஷ்ணன் கத்திக்கிட்டு இருக்க? உனக்கு பசிக்குதுன்னா சொல்லு, சாப்பாடு நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு அரிசி பருப்பு கோதுமை எல்லாம் கொண்டு வீட்டுல தூக்கி வீசுவாங்க. வீசிட்டு இதை சாப்பிட்டுட்டு பேசாம கிடங்க, சும்மா ஏன் கத்திக்கிட்டே இருக்கீங்க ஹரே கிருஷ்ணான்னு. இப்படியே பண்ணா உங்க வீட்டை வந்து பீஸ் பீஸா வெட்டி தூக்கி கங்கையில போட்டுருவோன்னு. அப்புறம் நீங்க இப்படி கத்திக்கிட்டு இருந்தா அங்க மகாவிஷ்ணு பார்க்கல தூங்கிட்டு இருக்காரு, அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும், அவர் கோவம் வந்து அந்த உலகத்தையும் அழிச்சிடுவாரு, கொஞ்சம் பேசாம இருங்க அப்படின்னு ஸ்ரீவாஸ் தாக்கூரோட சண்டைக்கு போயிடுவாங்க. ஸ்ரீவாஸ் தாக்கூர் வெரி ஹம்பிள் டிவோட்டி, ரொம்ப பணிவான பக்தர். அவர் பாட்டுக்கு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றாரு, இந்த மாதிரிலாம் இருக்காங்களே, கொஞ்சம் கூடி கிருஷ்ண பக்தியே இல்லையே இவங்களுக்கு, அதனால பகவான் எப்படியாவது அவதாரம் பண்ண நல்லா இருக்கும், இவங்களுக்கெல்லாம் கிருஷ்ண பக்தி கொடுக்கணும் அப்படின்னு ஸ்ரீவாஸ் தாக்கூர் ஒரு பக்கம் பிரார்த்தனை பண்றார். ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு பக்கம் பிரார்த்தனை பண்றார். அத்வைதர் இந்த பக்தருடைய பிரார்த்தனையில தான் சைதன்ய மகாபிரபு வந்தார். அப்ப அத்வைத பிரபு என்ன பண்ணாரு, அவர் வந்து பிரார்த்தனை பண்றார் சைதன்ய மகாபிரபுட்ட, நீங்க இந்த பூமிக்கு வரணும். ஸோ ரொம்ப அழகான லீலையெல்லாம் நடக்கும். நம்ம வந்து நாளையிலேருந்து சைதன்ய மகாபிரபு பால்ய லீலைகள்லாம் பார்க்க போறோம். நாளையிலேருந்து சைதன்ய மகாபிரபு பால்ய லீலை, அவர் குழந்தை பருவத்தில் என்ன லீலை பண்ணாரு, நிமாய் பண்டிதரை பண்ண லீலை, அதுல ஒரு சில லீலை. இன்னைக்கு நிமாய் பண்டிதர் அவர் வந்து சைதன்ய மகாபிரபு குழந்தையா வந்து அவர் கொஞ்ச காலம் இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ற வரைக்கும் அவர் நிமாய் பண்டிதர், அவர் மிடுக்கான பிராமணனா நவதீப்ல வந்தார். நிமாய் பண்டிட் ஒரு கர்வமான பண்டிதர் எப்படி இருப்பாரு, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு, அந்த மாதிரி நவதீப்ல இருக்கார். அப்போ நிமாய் பண்டிதர் வந்து என்ன பண்ணாங்க, கிருஷ்ண சங்கீர்த்தனம் தொடங்கல அப்போ. ஆனா இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அத்வைத பிரபு, ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஹரிதாஸ் தாக்கூர், முகுந்த தத்தா, முராரி குப்தா, இவங்க எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்துட்டு எப்போ நாம சங்கீர்த்தனை பண்றது, பாகவதம் படிக்கிறது, பாகவதம் டிஸ்கஸ் பண்றது, சிலப்பா அத்வைத பிரபு கிளாஸ் எடுப்பாரு, அது கிளாஸ் அட்டன் பண்றது. விஸ்வரூபா சைதன்ய மகாபிரபு பிரதர் விஸ்வரூபா ரொம்ப அழகா பாகவதம் பேசுவாரு. அப்புறம் பாகவதம் எல்லாருமே வந்து அந்த பாகவதத்தில் லயிச்சிருப்பாங்க. நிமா என்ன பண்ணுவார், குறும்புத்தனம் பண்ணிட்டே இருப்பார். அப்ப என்ன பண்ணுவாரு, இந்த அத்வைத பிரபுக்கு என்னன்னா நிறைய லீலைகள்லாம் நடந்திருக்கு. அதுல அத்வைத ஆச்சாரியரை வந்து மகாபிரபு எப்படி பார்ப்பார் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து தன் குரு ஸ்தானத்துல வச்சுட்டு இருப்பார். அத்வைத பிரபுடைய குரு வந்து மாதவேந்திர புரி, அவர் ஒரு தூய பக்தர். நீங்க மாதவேந்திர புரியை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லாட்டி நான் ஃப்ரீயா இருக்கும் ஒரு நாள் சொல்றேன். அந்த மாதவேந்திர புரிய சரித்திரத்தை பகவானே பக்தர்கிட்ட சொல்லுவார். கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு அவர் சன்னியாசி எடுத்துட்டு ஜெகநாத் புரி வரும்போது கீர்ச்சோர் கோபிநாத் கோயிலுக்கு வருவார். அங்க வந்து பலசோர்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, பெங்கால்ல இருந்து பூரி வர வழியில. அங்க ரெமுனான்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த ரெமுனா கிராமத்துல கீர்ச்சோர் கோபிநாத் ஒரு கோயில் இருக்கு. பாயாசத்தை திண்டிய கோபிநாதர் பாயாசத்தை திண்டி வச்சிருவாரு மாதவேந்திர புரிக்காக பகவான். அப்போ பகவான் தன் பக்தனுக்காக பாயாசத்தை எடுத்து வச்சாருன்னா அவர் எப்பேற்பட்ட பக்தரா இருக்கணும். மாதவேந்திர புரிய மகிமை வந்து அப்படி சொல்லியெல்லாம் வந்து வார்த்தையால சொல்ல முடியாது. அவர் வந்து அவ்வளவு தூய பக்தர். கிருஷ்ண பிரேமத்தின் சொரூபம் வந்து மாதவேந்திர புரி. அந்த மாதவேந்திர புரிய சீடர் தான் அத்வைத ஆச்சாரியர். மாதவேந்திர புரிய சீடர் தான் வந்து ஈஸ்வரபுரின்னு ஒருத்தர். ஈஸ்வரபுரி வந்து சைதன்ய மகாபிரபுடைய குரு. அப்போ ஈஸ்வரபுரி வந்து சைதன்ய மகாபிரபுடைய குருனா, மாதவேந்திர புரிய சீடர்னா அத்வைத பிரபுவும் ஈஸ்வரபுரியும் ஆன்மீக சகோதரர்கள் இல்லையா? அத்வைத ஆச்சாரியரும் ஈஸ்வரபுரி ஆன்மீக சகோதரர்கள். அதனால சைதன்ய மகாபிரபு என்ன பண்ணுவாருன்னா, ஈஸ்வரபுரிக்கு என்ன தன் குருவுடைய ஸ்தானத்துல அத்வைத பிரபு வச்சிருப்பார். அத்வைத பிரபுவை தன் குருவுடைய ஸ்தானத்துல வச்சிருக்காரு. ஆனா அத்வைத பிரபுடைய நோக்கம் என்னன்னா, நான் வந்து பகவானுக்கு சேவை பண்ணணும், நான் வந்து சைதன்ய மகாபிரபுக்கு சேவை பண்ணணும். நம்ம நேத்தே பேசணும், அத்வைத ஆச்சாரியர் வந்து சாதாரண நபர் இல்லை, அவர் மகாவிஷ்ணுடைய அவதாரம், சதாசிவத்துடைய ரெண்டு கலந்த ஒரு அவதாரம்னு பேசணும். ஆனா அத்வைத பிரபு வந்து சேவை பண்ற பகவான், சைத்தன்ய மகாபிரபு சேவை ஏத்துக்கிற பகவான். ஆனா பகவான் சைத்தன்யர் என்ன பண்றாரு,
அத்வைத பிரபுட்டு சேவையை ஏற்றுக்க மாட்டேங்கிறார். ஏன்னா அவர் தன்னுடைய குருவா பார்த்துட்டு இருக்கார். ஈஸ்வரபுரிக்கு சமமா, ஏன்னா என்னுடைய ஆன்மீக குரு ஈஸ்வரபுரி, அவருடைய சகோதரர் அத்வைத பிரபு, ஆன்மீக சகோதரர். ஈஸ்வரபுரியுடைய ஆன்மீக சகோதரர் அத்வைத பிரபு, சாரி அத்வைத பிரபு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அத்வைத பிரபுட்ட சேவையை ஏற்றுக்க முடியும் இல்லையா? அதனால மகாபிரபு என்ன நினைக்கிறாரு, நான் வந்து அத்வைத பிரபுக்கு நான் சேவை பண்ணுவேன் தவிர அவரு சேவை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஆனா அத்வைத பிரபுக்கு என்ன ஆசைனா மகாபிரபுக்கு சேவை பண்ணணும், மகாபிரபுக்கு சேவை பண்ணணும். ஆனா மகாபிரபு வந்து அத்வைதரை தன்னுடைய குருவாக தான் எடுத்துட்டு, இது அத்வைத பிரபு பிடிக்காது. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணார், அத்வைத பிரபு வந்து மாயாவாத பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். மாயாவாத கொள்கை என்னது, கடவுள் பிரம்மம், பிரம்மம் எல்லா பக்கம் இருக்கு, அந்த பிரம்மம் தான் நித்தியமானது, இந்த மாதிரி பிரச்சாரம் பண்றாரு. இந்த செய்தி வந்து மகாபிரபு காதுக்கு வருது, இந்த மாதிரி அத்வைத பிரபு வந்து மாயாவாத பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரான்னு. இல்லையா, அப்படி பண்ண மாட்டாரு அவரு. அத்வைத பிரபு எப்படி மாயாவாதம் பண்ணுவாரு? அவர் கிருஷ்ணருடைய பக்தராச்சு, அவர் பகவானுடைய நாமத்திலே சொல்லுவாரு. இல்ல நாங்க கேள்விப்பட்டோம் அவர் வர வர மாயாவாதம் யோக வசிஷ்டம் பேசிட்டு இருக்காரு. யோக வசிஷ்டம்னா யோகம் தான் உயர்ந்தது, கர்மம் தான் உயர்ந்தது, பக்தியை விட ஞானம் தான் உயர்ந்தது. இது மகாபிரபு கோவம் வந்துடும். நான் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுவாரு, ஒரு போட் எடுத்துன்னு போறாரு, கங்கையை கிராஸ் பண்ணி சாந்திப்பூருக்கு அந்த பக்கம் அந்த பக்கம் சாந்திப்பூரில் அத்வைதரோட வீடு. அங்க போனா மகாபிரபு பார்த்தோன்னே அத்வைதர் உற்சாகமா மாயாவாதம் பேசுறாரு. மகாபிரபு கோவம் வந்துடும். என்ன பண்ணார், அத்வைதரை பிடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிருவார். பட்டார் பட்டார்னு அடிக்கிறாரு. அத்வைதருக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க மனைவி உள்ளேருந்து ஓடி வந்தாங்க, சீதா தாக்கூராணி அத்வைதருடைய மனைவி. அவங்க சொன்னா, மகாபிரபு அவர் விட்டுடுங்க, அவர் வயசானவர், அவர் கொண்டுடாதீங்கன்னு. இவருக்கு என்ன துணிச்சல் இருந்தா என் முன்னாடி ஒரு மாயாவாதம் பேசுவார். மகாபிரபு உதைக்க போயிட்டார். அத்வைதருக்கு ரொம்ப சந்தோஷம், அவர் குதிக்கிறார். ஜெய் சச்சிநந்தன கௌரஹரி, ஜெய் சச்சிநந்தன கௌரஹரி, ஜெய் சச்சிநந்தன கௌரஹரி. ஏன்னா நான் இவர் அடிச்சவர் குதிக்கிறாருன்னா, அப்போ அத்வைதர் சொல்லுவாரு, மகாபிரபு நீங்க என்னமோ என்ன உங்க சேவகனா ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்க, என்ன கண்டிக்க மாட்டேன்னு சொன்னீங்க, என்ன குருவா பார்த்தீங்க, இப்ப எங்க போச்சு அதெல்லாம் இல்லையா? நீங்க வந்து என்ன வந்து குருவோட ஸ்தானத்துல வச்சிருந்தீங்க, எல்லாரும் உங்க பாதம் தொட்டு வணங்குவாங்க, என்ன விட மாட்டீங்க நீங்க. ஹரிதாஸ் தாக்கூர், ஸ்ரீவாஸ் தாக்கூரையும் அத்வைதரும் மகாபிரபு பாதம் தொட விட மாட்டார். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் குருவோட ஸ்தானத்துல வச்சிருக்கு. நம்ம வந்து அத்வைத பிரபு சொன்னாரு, நீங்க வந்து என்னோட குருவோட ஸ்தானத்துல வச்சிருந்தீங்க, என்ன கண்டிக்க மாட்டேன்னு சொன்னீங்க, என்ன அடிக்க மாதிரி, இப்ப எங்க போச்சு அதெல்லாம். அப்ப மகாபிரபு புரிஞ்சுட்டாரு, அத்வைத பிரபு என்ன ஏமாத்திட்டாரு, அத்வைத பிரபு என்ன பண்ணாரு, என்ன சீட் பண்ணிட்டாரு. ஏன்னா மகாபிரபு வந்து என்ன கண்டிக்கணும், அவர் என்ன சேவகனா ஏத்துக்கணும். பாருங்க, இவர் தான் சேவை செய்யும் பகவான், அவர் சேவை ஏற்றுக்கொள்ளும் பகவான். அத்வைத பிரபு எப்பவுமே சைத்தன்ய மகாபிரபு சேவை பண்ணணும்னு நினைக்கிறார். அதனாலதான் அத்வைத பிரபு ஒரு நாள் வந்து மகாபிரபு முன்னாடி வந்தார். மகாபிரபு நீங்க வந்து எனக்கு விஸ்வரூபம் காமிக்கணும். ஏன்னா விஸ்வரூப தரிசனம் யார் காமிச்சா, கிருஷ்ணர் தான் காமிச்சாரு. அத்வைதோடைய நோக்கம் என்ன, கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு முழு முதற் கடவுள், சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் தான் அவர் முழு முதற் கடவுள். அதனால இங்க விஸ்வரூபம் தரிசனம் காமிங்க. அத்வைதருக்கு பகவான் சைத்தன்ய விஸ்வரூப தரிசனம் காமிப்பார். சரி, இவ்வளவு நடந்தது. இதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சைத்தன்ய மகாபிரபு நிமாய் பண்டிதர் அவர் என்ன பண்ணாரு, இந்த நவதீபத்துல மிடுக்கான பிராமணரா வலம் வருவார். அப்ப என்ன பண்ணார், வேணும்னே வைணவர்கிட்ட போய் தர்க்கம் பண்றது. இது ஒரு லீலையா பண்ணார், அவரோட மகாபுடைய லீலை. அது இளமை பருவத்தில் செய்த லீலை. அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் நேராக முகுந்த தத்தட்ட போவார். முகுந்த தத்தா வந்து எப்பவுமே கிருஷ்ணன் மேல அவ்வளவு அன்பு இருக்கு. எந்த வைஷ்ணவரை பார்த்தாலும் சேவை பண்ணுவார். யார் நவதீபத்துக்கு வந்தாலும் அந்த வைணவருக்கு சேவை பண்ணுவார். அப்பேற்பட்ட ஒரு தூய பக்தர் முகுந்த தத்தா. முகுந்த தத்தாட்ட போய் ஆர்கியூ பண்றது, நீ முக்தினா என்னன்னு சொல்லு. அவர் சொல்றாரு, முக்தினா வந்து கிருஷ்ண இல்ல முக்தினா அப்புறம் ஒரு விளக்கம் கொடுப்பார். இப்படி கங்கை கரையில மணிக்கணக்கா ரெண்டு பேர் தர்க்கம் பண்ணுவாங்க, முகுந்த தத்தாவும் நிமாய் பண்டிதரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், மகாபிரபு கதாதர்ட்ட போவார். கதாதர் பண்டிதர் வந்து குழந்தையிலிருந்தே கிருஷ்ணர் மேல அதீத பக்தி அவருக்கு பௌதிக எண்ணமே கிடையாது, பௌதிக ஆசையே கிடையாது. கம்ப்ளீட்லி ரினோன்ஸ் பர்சன். சின்ன வயசுல இருந்தே இந்த முகுந்த தத்தா கதாதர் எல்லாம் வந்து மகாபுடைய கிளாஸ்மேட், இந்த குருக்குள்ள படிப்பாங்க. கங்க நாராயண் சக்கரவர்த்தியோட குருக்குள்ள கங்கதாஸ் பண்டிட்டோட குருக்குள்ள படிப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார், மகாபிரபு போய் ஆர்கியூ பண்றது. கதாதர் கூப்பிட்டு வச்சு, ஏன் நீ பக்தி பண்ற, முக்தி தானே உயர்ந்தது. தென் கதாதர் முக்தியை பத்தி சொல்லும்போது நிமாய் சொல்வார், இல்ல இதுதான் முக்தி.
ஸோ இந்த நிமாயிட்ட தர்க்கம் பண்ணி யார் ஜெயிக்க முடியும்? எல்லா பக்தர்களும் புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் நிமாய் பண்டிதர் இந்த தெருவிலே விளையாடலாம், முகுந்த தத்தா அந்த தெருவிலேயே ஓடிடுவார். நிமாய் பண்ணிட்டு வந்து இந்த தெருவழியா வராருன்னா முகுந்த தத்தா அந்த தெருவழியா ஓடிடுவார். அப்ப மகாபிரபு சொல்லுவாரு, ஏ முகுந்தா, நீ என்ன பார்த்து இப்போ ஓடுற, நீ ஒரு நாள் பாரு, நீ என் தாமரை பாதமே கதின்னு உட்காந்துருக்க போறேன்னு. தட் மீன்ஸ் மகாபிரபு வந்து நான் நாம சங்கீர்த்தனையில ஆரம்பிப்பேன், அப்ப நீங்க எல்லாம் என்னை சுத்தி தான் இருப்பீங்க, என்னை விட்டு ஓட மாட்டீங்க. அதனால மகாபிரபு என்ன பண்ணார், முகுந்தா அவர் பார்த்துட்டு ஓடிடுவார். கதாதர் சொல்லுவாரு, நிமாய், ஏன் இப்படி நீ ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு. பின்ன பக்தர்கள்லாம் போய் ஸ்ரீவாஸ்தவரை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஸ்ரீவாஸ்தவர்கிட்ட போய் எல்லா பக்தரும் சொன்னாங்க, இந்த நிமாய் இருக்கார் இல்லையா, ரொம்ப தர்க்கம் பண்ணி நேரத்தை வீணாக்குறாரு, எங்க டைம் எல்லாம் போகுது, அந்த நேரத்தில் ஒரு 4 மாலை நாங்கள் ஜெபம் பண்ணிடுவோம், அன்னெசரியா வந்து தேவையில்லா ஆர்கியூமெண்ட், நீங்க கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க. அது சின்ன பையன், நீங்க சொன்னா பெரியவங்க சொன்னா ஒத்துக்குவார். அப்போ ஒரு நாள் ஸ்ரீவாஸ்தவர் கூப்பிட்டார். ஸ்ரீவாஸ்தவர் நிமாய் கூப்பிட்டு, நிமாய், நீ ஏன் இப்படிலாம் பண்ற, நீ ஒழுங்கா கிருஷ்ண பக்தி பண்ணலாம்ல, நீ சாஸ்திரம் படிச்சிருக்க, ரொம்ப புத்திசாலியா இருக்க. இந்த வைஷ்ணவர்லாம் சொல்லுவாங்க, இந்த நிமாய் மட்டும் கிருஷ்ண பக்தர் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்தையே கிருஷ்ண பக்தியில மாத்திடுவாரு. பேர்பட்ட ஞானம் அவருக்கு, புத்தி எல்லாம் இருக்கு, ஆனா சும்மா இந்த மாதிரி தர்க்கம் பண்ணி காலத்தை வீணாக்கிட்டு இருக்காரு. எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்போ ஸ்ரீவாஸ்தவர் ஒரு நாள் கூப்பிட்டார், நிமாய், நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ ஏன் தர்க்கம் பண்ணி நேரத்தை வீணாக்குற, நீ ஏன் கிருஷ்ண பக்தர் ஆகக்கூடாது, நீ ஏன் ஹரிநாமத்தை சொல்லக்கூடாது. அப்போ நிமாய் ரொம்ப பணிவா சொல்லுவார், நீங்க ஆசீர்வாதம் பண்ணால் அது நடக்கும், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, நானும் கிருஷ்ண பக்தர் ஆகணும். ஸோ இந்த மாதிரி எல்லா பக்தரும் நிமாய் பார்க்கும்போது, நிமாய் வந்து ஸோ பியூட்டிஃபுல், அவ்வளோ அழகா இருப்பார். சூரியனு போல தேஜஸ், தாமரை போல கண்கள், பறந்து விரிந்த தோள்கள், முழங்கால் வரை நீண்ட கரங்கள், அப்படி ஆன்சமா இருப்பார். இந்த நிமாயை பார்த்தா எல்லாருக்கும் பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும். இந்த குறும்புத்தனம் பண்ணும்போது ஏன்டா நிமாய் இப்படி எல்லாம் பண்றான்னு தோணும். அப்போ ஒரு நாள் முராரி குப்தா இருக்கு. இந்த முராரி குப்தா வந்து என்னன்னா, அவருக்கு வந்து கிருஷ்ணர் மேல அவ்வளோ அன்பு. அவர் ராம பக்தர். அவர் முராரி குப்தா எப்போ ராமநாமம் சொல்லிகிட்டே இருப்பார். நீங்க அந்த நவதீப்ல போனீங்கன்னா ஒரு சின்ன குன்று தான், அந்த குன்று மேல ஒரு ராமர் டெம்பிள் இருக்கு, சின்ன டெம்பிள் தான் அது. நவதீப்ல நம்ம அந்தர்தீப்ல நம்ம இஸ்கான் டெம்பிள் இருக்கு இல்லையா, அந்த ரோடு மெயின் ரோடு வருதுல்ல, அதுலேயே நடந்து போனோம்னா ஒரு நம்ம இஸ்கான் டெம்பிள் ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தான், ரைட், டுவர்ட்ஸ் யோகபீட். யோகபீட்டுக்கு இந்த பக்கம் இந்த வயல் ஒன்று இருக்கும், வயலுக்கு இந்த பக்கம் ஒரு சின்ன ரோடு போகும், அங்கே ஒரு மேலே சின்ன ஒரு டெம்பிள் இருக்கும், ராமர் டெம்பிள். அங்கே வந்து கதையெல்லாம் சொல்லுவாங்க, பரிக்கிரமா போயிருப்பீங்க, மறந்துருப்பீங்க. ஆமாம், சின்ன ராமர் டெம்பிள். அங்கே தான் முராரி குப்தா வந்து ராமர் வர்ஷிப் பண்ணிட்டு இருப்பார். அப்போ முராரி குப்தா என்ன பண்ணுவார்னா, கங்கை கரையில் நடந்து போவார். அப்போ அவர் நண்பர்கள்ட்ட எல்லாம் பேசுவார். இந்த நிமாய் என்ன பண்ணுவார், பின்னாடி போய் அவர் மாதிரி இமிட்டேட் பண்ணுறது. இப்போ என்னன்னா, இந்த குழந்தைகள்லாம் வீட்டில் பண்ணுவாங்க, அம்மா ஒன்று சொன்ன திரும்ப திரும்ப சொல்றது, அதை எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா, இதே எங்கே வச்சிருக்க, நீ அதை பண்ண அப்படின்னு. அது வந்து இரிட்டேட்டிங்கா இருக்கும். சும்மா ஏன் இப்படி பண்ற, இந்த மாதிரி அவர் பேசும்போது, முராரி குப்தா பேசும்போது நிமாய் பின்னாடி போய் சொல்லிட்டே இருப்பார். முராரி குப்தருக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும். நிமா, ஐயோ எனக்கு இரிட்டேட் பண்ணா, சும்மா இருக்கு, கொஞ்சம் தொந்தரவு பண்ணாதன், நிமாய் சும்மா என்னையா தொந்தரவு பண்ற அப்படின்னு. இப்படி முராரி குப்தாக்கு வந்து ஐயோ என்னதான் இந்த பையனை பண்றதோ. அப்போ ஒரு நாள் முராரி குப்தா என்ன பண்ணுவாருன்னா, இந்த நண்பரோட பேசிட்டு இருக்கும்போது யோக வசிஷ்டை பற்றி பேசுவார். யோகா வந்து எவ்வளோ சிறந்தது, யோகத்தில் எப்படி தியானம், இதெல்லாம் பேசும்போது நிமாய் கோவம் வந்துடும். என்ன இந்த முராரி குப்தா வந்து ஒரு வைஷ்ணவராக இருந்துட்டு கிருஷ்ணரை பற்றி பேசாமல் யோகா வசிஷ்டை பற்றி பேசிட்டு இருக்காரு. இந்த குழந்தை நிமாய் அப்போ சின்ன பையன் தான், ஒரு 5-6 வயசு இருக்கும். அவர் பின்னாடி விளையாடிட்டே வந்தார். அப்போ முராரி பார்த்து சொன்ன, முராரி, நீ யோக வசிஷ்டமா பேசுற, இரு உனக்கு இன்னைக்கு மதியம் நான் யாருன்னு காமிக்கிறேன்னு, இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வரட்டும், இன்னைக்கு மதியம் உனக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன்னு. என்னடா இந்த குழந்தை ஏதோ சொல்லிட்டு இருக்கேன்னு அவர் நினைத்து, சின்ன பிள்ளை விளையாட்டு தரமா ஏதோ சொல்லுது. மதியம் என்ன, நீ எப்போ வேணாலும் வா, நீ யாருன்னு பார்த்துக்கலாம், நீ எப்போ வேணாலும் எங்கள் வீட்டுக்கு வா, யாருன்னு பார்த்துக்கலான்ட்டு இவர் போயிட்டு மதியம் லஞ்சு சாப்பிட்றாரு. முராரி குப்தா உட்காந்து பிரசாதம் சாப்பிட்டு இருக்காரு. இந்த நிமாய் என்ன பண்ணாரு, அப்போதான் வெளியில் விளையாடிட்டு இருந்தார். கங்கை கரையில் விளையாண்டு உடம்பெல்லாம் தூசி, தலையெல்லாம் தூசி, மண்ணெல்லாம் இருக்கு. அப்படியே ஓடி வந்தார். முராரி, யாரோ கூப்பிடுறாங்களே, நான் தான் நிமாய் வந்திருக்கேன். நிமாயா, என்ன வேணும் உனக்கு, நீ என்ன பண்ற, நான் பிரசாதம் சாப்பிட்டுட்டு இருக்கேன், இந்த வரேன் அப்படின்னு உள்ள வந்தாரு. உள்ள வந்துட்டு, பிரசாதம் சாப்பிட்றியா, சாப்பிடுனாரு. இவர் என்ன இந்த குழந்தை என்ன இப்படி வந்திருக்கான், ஏதோ உடம்பெல்லாம் தூசி,
தலையெல்லாம் தூசி இந்த கங்கையில் விளையாடிட்டு வந்திருக்கான். ஏய் நிமாய், நீ போய் குளிக்கலையா, என்ன இப்படி வந்திருக்க, நீ சாப்பிடு. அவர் சாப்பிட்டு இருக்கும்போது நிமாய் என்ன பண்ண யூரின் பண்ணி விடுறார் பிளேட்டில். அவர் பிரசாத பிளேட்டில் யூரின் பண்ணி விட்டுருவார். ஏய் சி சி சி, ஐயோ நிமாய் நிமாய், என்ன பண்ணுற நீ என்ன பண்ண, நீ என்ன பண்ண அதான் நான் பண்ணேன். பியூர் டிவோர்ஸாகவே தூய பக்தி தொண்டு எவ்வளோ அழகானது, நீ போய் அதில் யோக வசியம் கலந்துட்டேன். அதுதான் பிரசாதத்தில் யூரின் பண்ண மாதிரி. உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா நீ கிருஷ்ண பக்தியை பற்றி பேசாமல் யோக வசியம் பேசியிருப்ப நீ, அதெல்லாம் உன்னை மன்னிக்கவே முடியாது, அதான் உனக்கு இந்த பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு ஓடிட்டேன். இந்த முராரி குப்தா ஒரே ஆச்சரியம், இந்த குழந்தை நிம்மாய்க்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா, இந்த தூய பக்தி பற்றி பேசுது இந்த குழந்தை, இது யாரா இருக்கும், யாரா இருக்கும்னு பின்னாடி ஓடி வர்றார். இந்த குழந்தை பின்னாடி ஓடி வந்தா அந்த ஜெகநாமிஸ்வரர் வீட்டு வரைக்கும் வந்துட்டார். அங்கே பார்த்தா இந்த நிம்மாயை கையை பிடிச்சி 2 பேர் எடுத்துட்டு இருக்காங்க. ஜெகநாத் சொல்ல நிம்மாய் ஏன் மடியில் தான் உட்காரணும்னு, சச்சிமாதா சொல்ல இல்லை நிம்மாய் ஏன் மடியில் உட்காரணும்னு. இவர் பார்த்து பிரமிச்சு போனார். ஸோ என்னடா இது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த குழந்தை என்கிட்ட எவ்வளோ பெரிய தத்துவம் பேசிச்சு, பக்தி தான் சிறந்தது, யோகத்தை பற்றி பேசாத, யோகத்திலலாம் உயர்ந்தது பக்தி யோகம், நீ எப்படி பக்தியை விட்டுட்டு கலப்படமான பக்தியை பற்றி பேசலாம், நீ எப்படி பக்தியில் யோகத்தை கலக்கலாம், அது இந்த பிரசாதத்தில் யூரின் கலக்கிற மாதிரி அதுன்னு சொல்லி அந்த குழந்தை எனக்கு எவ்வளோ ஹையர் ஃபிலாசபி, இது எவ்வளோ பெரிய உன்னதமான தத்துவத்தை பேசிட்டு வந்தா. இந்த குழந்தை சாதாரணமான ஆளாக இருக்க முடியாது. இங்கே ஓடி பார்த்தா இந்த குழந்தை யார் மடியில் வச்சுக்கிறது சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சச்சி மாதா சொல்கிறா நீமா என் மடியில் தான் வச்சுக்க, ஜெகநாத் சொல்ல நீமா என் மடியில் தான் உட்காரணும். அவர் பிரமிச்சு போனார். இது சாதாரண குழந்தையா, இல்லை முழுமுதற் கடவுளா, இல்லை நம்ம பிரார்த்தனையை பகவான் ஏத்துண்டாரா, இந்த கிருஷ்ணர் தான் இப்போ நிமாயா வந்திருக்காரா, ஒன்றுமே புரியலையே. அந்த மாதிரி மகாபிரபு அங்கே லீலை பண்ணிட்டு இருக்க. அப்புறம் இதெல்லாம் குழந்தை பருவத்தில் நடக்கும். ஸோ சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாருன்னா, அவங்க அப்பா மறைஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் கயா போவார். கயையில் போய் அவர் ஈஸ்வரபுரியை சந்திப்பார். ஈஸ்வரபுரியை 2 தடவை மகாபிரபு மீட் பண்ணுவார். ஒரு தடவை ஈஸ்வரபுரி நவதீப் வந்திருப்பார், அப்போ மகாபிரபு மீட் பண்ணுவார். அப்போ தீட்சையெல்லாம் வாங்கலை. மகாபிரபு ஈஸ்வரபுரி தன் வீட்டுக்கு கூப்பிட்டு பிரசாதம் கொடுப்பார், அவ்வளோதான். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு கயா யாத்திரை போயிருந்தப்போ தன் அப்பாவுக்கு ஸ்ராத்தா கொடுக்கறதுக்காக கயா போயிருக்கார். அங்கே கயாவில் வச்சு திரும்பி ஈஸ்வரபுரி ஒருக்கா சந்திக்கிறார் மகாபிரபு. அப்போ ஈஸ்வரபுரியுடைய தாமரை பாதங்கள் நமஸ்காரம் பண்ணுறார். அப்போ மகாபிரபு சொல்கிறாரு, என்னுடைய கயா யாத்திரை நான் என்ன நோக்கத்துக்காக வந்தனோ அது பூர்த்தி அடைஞ்சதுன்னு. நான் எங்கள் அப்பாவுக்கு ஸ்ராதா கொடுத்து அவர் ஆன்மாவை விடுவிக்கிறதுக்காக வந்தேன். உங்களை மாதிரி ஒரு தூய பக்தரை சந்திச்சதுனால, தரிசனம் பண்ணதுனால என் அப்பா மட்டும் இல்லை, என் வம்சத்தில் எவ்வளோ பேர் மோட்சம் அடைச்சிட்டாங்கன்னு. ஒரு தூய பக்தரை சந்திக்கிறதுனால நம்முடைய பெற்றோர் மட்டும் இல்லை, எண்ணற்ற வைணவர்கள் நம்மளால் விடுவிக்க முடியுது. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு தூய பக்தரை சந்திச்சாலே ஒருத்தருடைய வம்சாவளிகள் விடுபடும்னா, அந்த தூய பக்தர் குருவா இருந்தா என்ன சொல்றது, அவருக்கு தீட்சை வாங்கி அவருக்கு சேவை பண்ண என்ன சொல்றது, அவருடைய கட்டளையை பின்பற்றினா என்ன சொல்றது. அப்போ என்ன அர்த்தம், அந்த சீடர் பிறவி பயன் அடைச்சிட்டாருன்னு சொல்லலாம், ஒரு தூய பக்தர் நமக்கு குருவா கிடைச்சா. அப்போ மகாபிரபு ஈஸ்வரபுரி பார்த்து சொல்றாரு, நீங்க உங்களை மாதிரி ஒரு ஆச்சாரியர், உங்களை மாதிரி ஒரு தூய பக்தரை சந்தித்து நான் செஞ்ச பாக்கியம்னு சொல்லிட்டு திரும்ப ஒருக்கா பிரசாதம் சாப்பிட்டு கூப்பிட்றாரு. அங்கே நான் கையில் தங்கியிருக்கிற இடத்துல நான் உங்களுக்கு பிரசாதம் பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் ஈஸ்வரபுரி பிரசாதம் சாப்பிட போனாரு, என்னை உங்கள் சீடராக ஏற்றுக்கோங்கன்னாரு. அப்போது ஈஸ்வரபுரி ஆக்சுவலி அந்த சேவை, ஏன்னா ஈஸ்வரபுரிக்கு தெரியும் கிருஷ்ணர் சைதன்ய முழுமுதற் கடவுள்னு, அது சேவை ஏற்றுன்றார். மகாபிரபு குருவாக இருக்கிறது அவர் கொடுக்குற சேவை. மகாபிரபு தான் அந்த நாமம் கொடுத்துருக்காரு, அந்த நாமத்தை திரும்பி மகாபிரபுக்கே கொடுக்குறாரு. கிருஷ்ண நாமம் கிருஷ்ணர் வேற இல்லை, அந்த கிருஷ்ண நாமத்தை பகவானுக்கே திரும்ப கொடுக்குறாரு ஈஸ்வரபுரி, அந்த சேவையை எடுத்துட்டார். அதுக்கப்புறம் தான் சைத்தன்ய மகாபிரபு ஈஸ்வரபுரியை சந்திச்சு அவருக்கு தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் தான் கிருஷ்ண பிரேமத்தை வெளிப்படுத்துறாரு. அப்போ பக்தர்கள்லாம் அத்வைத பிரபு வீட்டில் சேவை பண்ணிட்டு இருக்காங்க. மகாபிரபு திரும்ப வந்தார் கயாலிருந்து. திரும்ப வரும்போது அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மகாபிரபுட்ட. இவங்க இந்த ஃபர்ஸ்ட் ரமாய் பண்டிட்னு ஒருத்தர் பார்ப்பார், ஸ்ரீ ரமாய் பண்டிட், அவர் ஸ்ரீனிவாசோடைய பிரதர். இந்த ரமாய் பண்டிட் தான் முதல் மகாபிரபு சந்திக்கிறாரு. மகாபிரபு அழுதுகிட்டே இருக்காரு, கிருஷ்ணா 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 அப்படின்னு அழுது கண்ணெல்லாம் கண்ணீரா வருது, அப்படி அருவி மாதிரி முட்டாப்பெல்லாம் நடுங்குது, மயிர்கள்லாம் குத்திட்டு நிற்குது. கிருஷ்ணர் எங்க? ரமாய் பண்டிட் பார்த்த உடனே நடுங்கி போயிட்ட, இது நிமாய் பண்டிட்டுக்கா கிருஷ்ண பக்தி வந்துடுது. இப்போ ஒரு கிருஷ்ணர் மேல இவ்வளவு அன்பு செய்யறாரு. இதே நவதீப்ல அவர் தர்க்கம் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு ஒரே ஆச்சரியம், இது யாரு இது? அவர் ரமாய் பண்டிட் நேரா போறாரு நிமாய் பண்டிட் முன்னாடி. அவர் மகாபிரபு சொல்றாரு, ரமாய்
எங்க அத்வைத பிரபு எங்க, ஸ்ரீவாஸ் தாக்கூர் எங்க, ஹரிதாஸ் தாக்கூர் எங்க, பக்தர்கள் எங்க இருக்காங்க, நான் எல்லாரையும் பார்க்கணும், எல்லாரையும் மீட் பண்ணணும், எனக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. எல்லாரையும் உடனே சாயந்தரம் வந்து சுக்லாம்பர பிரம்மச்சாரின்னு ஒரு பக்தர் இருக்கார். அவர் வந்து ஒரு பியூர் டிவோட்டி, அவர் மகாபுடைய அசோசியேட் சுக்லாம்பர பிரம்மச்சாரி. ஹி வாஸ் வெரி சிம்பிள். நம்ம வந்து எப்பவுமே பகவானை பற்றி பேசும்போது பக்தரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது, பக்தி தொண்டை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. பகவான், பக்தர், பக்தி தொண்டு மூணையும் செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ சுக்லாம்பர பிரம்மச்சாரி சைடில் ஒரு தோல் பை போட்டிருப்பார். அவர் எங்கெல்லாம் போய் பிக்ஷை எடுத்து வந்து அந்த பிக்ஷை எடுத்து வரக்கூடிய சாதத்தை சமைச்சு பகவானுக்கு ஆஃபர் பண்ணி அதை தான் பிரசாதமாக சாப்பிடுவார். அதை முடிச்சுட்டு மகாபுடைய கீர்த்தனை வந்து கலந்துக்குவார். இதுதான் அவருடைய ரொட்டீன் ஒர்க்கு, சேவா. அவர் ரொம்ப எளிமையாக இருப்பார். நாம ஜபிச்சுட்டு பிக்ஷை எடுத்து என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு மகாபுடைய கீர்த்தனை வந்து கலந்துக்குவார். அப்போ இது வந்து என்னாச்சுன்னா, சுக்லாம்பர பிரம்மச்சாரி வீட்டுக்கு நான் சாயந்தரம் வருவேன், நீங்கள் எல்லாரையும் வர சொல்லுங்கன்னார். இவர் ஓடி போனார். இந்த ரமாய் பண்டித் ஓடி போனால் அங்கே ஸ்ரீவாசகரா வீட்டில் எல்லாம் சேவை பண்ணிட்டு இருக்காங்க. துளசி பறித்து பூக்கெல்லாம் பறித்து பகவானுக்கு கார்லண்ட் பண்ணிட்டு பாகவதெல்லாம் படிச்சுக்கிட்டு எல்லாரும் கிருஷ்ண காசியில் எல்லாரும் சர்வீஸ் பண்ணிருக்காங்க. இவர் ஓடி போறாரு, மூச்சு முட்டை ஓடி வராரு. ஓடி வந்து பார்த்துட்டேன் அதிசயம் அதிசயம்னாரு. என்னையா பார்த்த நீ, என்ன அதிசயம்னா, இந்த நிமாய் டிவோட்டி ஆயிட்டாருனார். நிமாய் வந்து கிருஷ்ண பக்தர் ஆயிட்டாரு. இப்ப கிருஷ்ணன் அலறாரு, ஜெய் சச்சினந்தன கௌர ஹரி, ஹரிபோல் ஹரிபோல். எல்லா பக்தரும் குதிக்கிறாங்க, ஜெய் சச்சினந்தன கௌர ஹரி, ஜெய் சச்சினந்தன கௌர ஹரி. ஏன்னா இவங்கெல்லாம் ஏங்கிட்டு இருந்தாங்க, நிமாய் டிவோட்டி ஆயிட மாட்டாரா, நிமாய் கிருஷ்ண பிராக்டிஸ் பண்ண மாட்டாரா, நிமாய் வந்து கிருஷ்ண கீர்த்தன் பண்ண மாட்டாரா. இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப சந்தோஷம். இப்போ எங்க இருக்காரு அவர்? சாயந்தரம் வந்து சுக்லாம்பர பிரம்மச்சாரி வீட்டுக்கு எல்லாரையும் வர சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாம் அங்கே போகணும், அவர் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ எல்லாம் சாயந்தரம் போகிறாங்க. அன்றைக்கி சாயந்தரம் வந்து மகாபிரபு சுக்லாம்பர பிரம்மச்சாரி வீட்டில் இருக்கார். இந்த வைஷ்ணவர்கள்லாம் போனாங்க. ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஹரிதாஸ் தாக்கூர், அத்வைதர், முகுந்தா, முராரி, கதாதர் எல்லாம் போனாங்க. அப்போ எல்லாரையும் பார்த்து நிமாய் அலறார். ஓ அத்வைத பிரபு, நீங்கள் எவ்வளோ அளவாக கிருஷ்ணர் மேலே அன்பு வச்சுருக்கீங்க, பாகவதம் சொல்கிறீங்க. ஸ்ரீவாஸ் தாக்கூரா, நீங்கள் எப்படி கிருஷ்ணரை சரணாகதி பண்ணியிருக்கீங்க. நான் பாருங்கள், என் வாழ்க்கையை வீணாக்கிட்டேன். இவ்வளோ வருஷமாக நான் வந்து தர்க்கம் பண்ணி வாதம் பண்ணி என் லைஃப்பை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு கிருஷ்ணர் மேலே அன்பு இல்லையே. கிருஷ்ணர் எங்கே இருக்காரு? கிருஷ்ணரை எப்போ நான் பார்க்க முடியும்? பகவானுடைய கிருஷ்ணருடைய தர்ஷனம் எனக்கு எப்போ கிடைக்கும்னு அழறாரு. நிமாய் பண்ணிட்டு அழறாரு. இதெல்லாம் பார்த்தோன்னே பக்தர்கள் கண்ணில் கண்ணீர் வருது அப்படியே. ஸோ நிமாய் வந்து இவ்வளோ பக்தராயிட்டாரா, இந்த அளவுக்கு பகவான் மேலே அன்பு செய்கிறாரா அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஆனந்தத்தில் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ உள்ள யாரோ அழறாங்க. ரூம்குள்ளே வந்து ஒரு அழ சத்தம் கேட்குது, ஒரு அழறாங்க. மகாபுரு கேட்குறாரு, யார் ரூம்குள்ளே அழறாங்க? யாரோ அழற சத்தம் கேட்குதே. அப்போ பக்தர் சொன்னாங்க, உங்கள் கதாதர் தான். உங்கள் கதாதர் வந்து ஒரு மகாருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நிமாயும் கதாதரும் ஒரே கிளாஸ்மேட். உங்கள் கதாதர் அழறாரு, கூப்பிடுங்க கதாதரை. கதாதரா கதாதரா நிமாய் கூப்பிட்றாரு. கதாதர் ஓடி வந்தார். ஓடி வந்தோடனே மகாபுரு சொல்ல, கதாதர், நீ வந்து கிருஷ்ணர் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்க, நீ குழந்தையிலேருந்தே கிருஷ்ணர் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்க. நான் பாரு, என் வாழ்க்கையை வீணாக்கிட்டேன். நான் வந்து கிருஷ்ணரை மறந்து போயிட்டேன். நான் கிருஷ்ணர் மேலே எனக்கு அன்பே இல்லை. கிருஷ்ணர் எங்கே இருக்காரு அதை பார்த்தோன்னு கதாதருக்கு இன்னும் அழுக வருது. ஸோ நிமாய்க்கு உள்ளவ கிருஷ்ணர் மேலே பக்தி வந்துருச்சுது. அதுக்கப்புறம் நாம சங்கீர்த்தனை பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லா பக்தரும் சேர்ந்து நாம சங்கீர்த்தனை பண்ணும்போது தான் நித்யானந்தபுரம் வந்து சேர்றாரு. நித்யானந்தபுரம் என்ன பண்ணார்னா, அவர் வந்து நேராக நந்தனாச்சாரி வீட்டில் போய் ஒழிஞ்சிக்குவார். நந்தனாச்சாரி வீட்டில் ஒழிஞ்சிட்டாரு. அப்போ ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு, நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு நவதீபத்துக்கு ஒரு பெரிய சாது வந்திருக்காரு, ஒரு மகா புருஷர். நீங்க போய் அவர் கூட்டிட்டு வாங்க. பக்தரெல்லாம் கூப்பிட்டு, நீங்க போய் நவதீபத்துக்கு ஒரு சாது வந்திருக்காரு, ஒரு மகா புருஷர் வந்திருக்காரு, போய் அழைச்சிட்டு வாங்க. இவங்க ஹோல் நவதீபம் போய் தேடுறாங்க. அப்படி யாரும் இல்லையே, அப்படி யாரும் வரலையே. மகாபிரபு, அப்படி யாரையும் நாங்கள் பார்க்கலையே. இல்லை வந்திருக்காரு, நீங்க போங்க. இவங்க யாரும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நித்யானந்த பிரபு வந்து நந்தனாச்சர் வீட்டில் போய் ஒழிஞ்சிட்டு இருக்காரு. அப்புறம் மகாபிரபு சொன்னாரு, நான் வரேன், வாங்க போகலாம் அப்படின்னு மகாபிரபு கீர்த்தனம் பாடிண்டே வர்றாரு. இந்த நந்தனாச்சரி வீடு எங்கே இருக்குன்னா, நம்ம இஸ்கான் டெம்பிள் ரொம்ப பக்கம் தான். ஜஸ்ட் ஒரு 100-200 மீட்டர் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அங்கே போகிற நந்தனாச்சாரி பவன் எழுதியிருக்கும். அங்கே தான் நித்யானந்த பிரபு ஒழிஞ்சிட்டு இருப்பார். ஏன்னா மகாபிரபு வந்து சங்கீதத்திலே ஆரம்பிச்சிட்டாருன்னு கேள்விப்பட்டவொடனே நித்யானந்த பிரபு வந்துடுவார் விருந்தாவன்லேருந்து. வந்துட்டு அந்த நந்தனாச்சாரி வீட்டுக்கு போனது இல்லையா, ஸோ நந்தனாச்சாரி வீட்டில் போய் ஒழிஞ்சிட்டு இருப்பார். அப்போ மகாபிரபு கீர்த்தனை பாடிட்டே வருவார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா
Krishna Krishna Hare 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 Rama 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 Hare Hare. மகாபிரபு கீர்த்தனை பாடிட்டு வராருதுமே நித்யானந்தர் ஓடி வருவாரு வீட்டுல இருந்து, கௌரங்கா கௌரங்கா. நித்யானந்தர் ஓடி வர்றாரு, இவரு நித்யானந்தா நித்யானந்தா, ரெண்டு பேரும் கௌரங்கா நித்யானந்தா கௌரங்கா நித்யானந்தா. எல்லா பக்தரும் கீர்த்தனை பாட ஆரம்பிச்சாங்க, கௌரங்கா நித்யானந்தா கௌரங்கா நித்யானந்தா கௌரங்கா நித்யானந்தா. ரெண்டு பேரும் அப்படி கட்டி தழுவிண்டு கண்ணீராலே அபிஷேகம் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கௌரங்க மகாபிரபு மீட் பண்றாரு நித்யானந்த பிரபு. இந்த ஃபாஸ்ட் டைம்ல நித்யானந்தர் முதல் கௌரங்கர் மீட் பண்றாரு. ரெண்டு பேரும் ஆலிங்கனம் பண்ணி கண்ணீராலே அபிஷேகம் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு, அத்வைத பிரபு என்ன பண்ணாருன்னா, ஒரு நாள் அத்வைத ஆச்சாரியருக்கு என்னன்னா, சைத்தன்ய மகாபிரபு பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் ஸ்தாபனம் பண்ணணும். அப்ப என்ன பண்ணுவார், ஒரு நாள் அத்வைத ஆச்சாரியர் போய் நந்தனாச்சாரிய வீட்டுல போய் ஒழிஞ்சுக்குவார். இந்த நந்தனாச்சாரிய வீடு ஒழிஞ்சுக்கிறதுனே வச்சிருப்பாங்க போல இருக்கு. என்ன பண்ணுவாரு, நித்யானந்த பிரபு போய் அத்வைத பிரபு போய் நந்தனாச்சாரிய வீட்டுல போய் ஒழிஞ்சிட்டுருவார். எப்படி என்னை கண்டுபிடிக்கிறாரு பார்க்கலாம். இந்த சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுளா இருந்தா நான் ஒழிஞ்சிருக்கிற இடத்த சொல்லட்டு பக்தர்கிட்ட அப்படின்னு ஒழிஞ்சிட்டாங்க. அப்போ மகாபிரபு கேட்கிறாரு, அத்வைதா எங்கேனாரு. அத்வைதர் தெரியலையே, வரலையே. பக்தர்லாம் சொன்னாங்க நாங்கள் போய் அழைச்சிட்டு வரோம். அவங்க சாந்திப்பூர் போனாங்க. சாந்திப்பூர்ல அத்வைதர் இல்லை. அப்புறம் மகாபிரபு பக்தர்லாம் வந்து சொல்ற, மகாபிரபு அத்வைத பிரபு சாந்திப்பூர்ல இல்லைன்னாங்க. கண்டுபிடி எங்க இருக்காரு தேடிட்டு வாங்கினார். இந்த பக்தர்கள்லாம் போய் தேடுறாங்க. மகாபிரபு அத்வைதர் எங்க இருக்காரு தெரியல. அந்த அத்வைதர் எங்க போனாரு, இந்த வயசானவர் அவர் தான் கூப்பிட்டாரு, என்னை கூப்பிட்டாரு. நான் கோலா வந்தாலும் நான் விளையாடிட்டு இருந்தேன், என்னை கூப்பிட்டாருங்க, நீங்க வாங்க நீங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு என்னை வர வச்சுட்டு அவர் எங்க போனாரு. அவர் எங்கேயும் போயிடல, நந்தனாச்சாரிய வீட்டுல போய் ஒழிஞ்சிட்டு இருக்காரு. மகாபிரபு சொன்னாரு, அத்வைத பிரபு வந்து நந்தனாச்சாரிய வீட்டுல போய் ஒழிஞ்சிட்டு இருக்காரு, போய் கூட்டிட்டு வாங்கினார். இந்த பக்தர்கள்லாம் போனாங்க. போன உடனே அத்வைதரை பார்த்து சொல்றாங்க, உங்களை வந்து மகாபிரபு கூப்பிட்டாரு. மகாபிரபு என்னையே கூப்பிட்டாரு, அவர் உங்களை வர சொன்னாரு. ஏன் என்ன வர சொன்னாரு, உங்களுக்கு தெரியாத அவர் முழுமுதற் கடவுள், சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள். ஓ, முழுமுதற் கடவுளுக்கு இங்க என்ன வேலை? அவர் தான் சொன்னாரு நீங்க வந்து நந்தனாச்சாரிய வீட்டுல ஒழிஞ்சுட்டு இருக்கீங்க. ஓ, அப்படி சொன்னாரு. ஆமா, அவர் சொன்னாரு, இந்த அத்வைத பிரபு வந்து அவருடைய பிரார்த்தனையில தான் நான் வந்தேன், நான் கோலோ வந்து வந்திருக்கேன், அந்த அத்வைத என்ன கூப்பிட்டாரு, இப்ப அவர் இங்க என்ன ஒழிஞ்சிட்டு இருக்காரு, இங்க வர சொல்லுங்கன்னாரு. அப்போ வந்து அத்வைதர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அவர் எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டாரு, நான் முழுமுதற் கடவுள், நான் கோலோ வந்திருக்கேன், அத்வைதர் கூப்பிட்டனால வந்து அத்வைதர் ஓடி வருவார். அத்வைத பிரபு ஓடி வந்து மகாபிரபுக்கு ஆர்த்தி பண்ணுவார். மகாபிரபுக்கு பாத புஷ்பம் போட்டு அவருக்கு பூஜை பண்ணி அத்வைத பிரபு மகாபிரபு கட்டி தள்ளிக்கிடுவாங்க. அன்னைக்குதான் பஞ்சதத்துவம் எல்லாரும் சேர்ந்து நாமசங்கீர்த்தனை பண்ணாங்க. அன்னையிலேருந்து நாமசங்கீர்த்தம் நவதீபத்திலே ஒழிச்சுட்டு இருந்தது. எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் நாமசங்கீர்த்தனம் பண்ணுவாங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. 24 hours ஸ்ரீவாஸ்தவ வீட்டுல அத்வைத பிரபு வந்து நவதீப்ல எல்லாம் போய் நாமசங்கீர்த்தனம் பண்ணி எல்லா பக்தர்களும் மகாபிரபு சேர்ந்துட்டு எல்லாம் நாமசங்கீர்த்தனம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் வியாச பூஜை வந்தது. வியாச பூஜை அன்னைக்கு வியாசதேவருக்கு மாலை போடணும். ஸோ நித்யானந்தர் கூப்பிட்டு மகாபிரபு சொல்லுவார், நித்யானந்த பிரபு இன்னைக்கு வியாச பூஜை, வியாசருக்கு மாலை போடுங்கன்னு சொன்னார். நித்யானந்த பிரபு என்ன பண்ணுவார், மாலை எடுத்துட்டு நேராக மகாபிரபு கழுத்துல போட்டுருவார். ஐயோ நித்யானந்த பிரபு என்ன பண்ணீங்க, நீங்க வியாசருக்கு மாலை போடச்சுன்னா ஏன் கழுத்துல போடுறீங்களே, நீங்க யாரு, வியாசர் யாரு, வியாசர் வந்து உங்களோட அவதாரம் தானே, நீங்க தானே முழுமுதற் கடவுள். ஸோ பாருங்க, நித்யானந்த பிரபு அத்வைத பிரபு இந்த ரெண்டு பிரபுடைய ஒரே வேலை மகாபிரபு சாட்டிஸ்ஃபைட் பண்றதா, மகாபிரபு சேவை பண்றதா. அதனாலதான் ரெண்டு, ஒரு மகாபிரபு ரெண்டு பிரபுன்னு பார்த்தோம். இந்த ரெண்டு பிரபு எப்பவுமே பகவான் சைத்தன்யருக்கு சேவை பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நித்யானந்த பிரபுடைய ஆக்டிவிட்டிஸ் ஆகட்டும், அத்வைதோட ஆக்டிவிட்டிஸ் ஆகட்டும், இவங்க செயல் எல்லாமே சைதன்ய மகாபிரபு திருப்திப்படுத்தணும், அவருக்கு சேவை பண்ணணும், அவர்கிட்ட அன்பு செய்யணும். இதுதான் ஒன்று, வேற ஒண்ணுமே கிடையாது. முழுக்க முழுக்க அவங்களுக்கு வந்து சைதன்ய மகாபிரபுக்கு சேவை பண்ணணும். ஸோ இப்படி இந்த நவதீபத்தில் நிறைய பக்தர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு மகாபிரபுடைய புகழ் பாடிண்டே இருப்பாங்க, மகாபிரபுக்கு சேவை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் ஒரே குறிக்கோள், வேற குறிக்கோளே கிடையாது. அவங்க வேற தாட்டுக்கே இடம் இல்லை. எப்போவுமே மகாபிரபுக்கு சேவை பண்ணணும், அவர் புகழ் பாடணும்,
கிருஷ்ணநாம சங்கீர்த்தனை பண்ணணும். மகாபிரபு என்ன பண்ணுவார், அவரு இவங்களோட சேர்ந்துட்டு அவர் பக்தர் மாதிரி நடிச்சிட்டு இருப்பார். அவர் பகவான் தான், ஆனா பக்தனை போல நாம சங்கீர்த்தனை பண்ணிட்டு இருப்பார். அப்போ மகாபிரபு லீலையோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பகவானே பக்தனா பக்தனோடு அன்பு பரிமாற்றம் செஞ்சு பக்தர்களுக்கு சேவை பண்ணி அந்த பக்தியை எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாருக்கும் அந்த கிருஷ்ண பிரேமம் கிடைக்கணும், எல்லாருக்கும் பக்தி கிடைக்கணும். அந்த பக்தியை கொடுக்க மட்டும் இல்லை, அவர் அனுபவிக்கும் செஞ்சாருன்னு தான் பார்த்தோம். அவர் அனுபவிக்கும் செஞ்சார். இப்படி நித்யானந்தப்பருடைய ஆக்டிவிட்டிஸ் ஆகட்டும், அத்வைதப்பருடைய ஆக்டிவிட்டிஸ் ஆகட்டும், எல்லாமே சைதன்ய மகாபுருடைய மகிமைகளை பாடுறதுதான். நிமாய் பண்டிதராக இருந்தப்போ பண்ண குறும்புத்தனங்கள் அளவே கிடையாது. சைத்தன்ய பாகவத்தில் சொல்லியிருக்கு, கிருஷ்ணர் எப்படியெல்லாம் விருந்தாவனில் லீலை பண்ணாரோ, குறும்புத்தனம் பண்ண அதெல்லாம் நிமாய் பண்ணியிருக்காரு. கிருஷ்ணர் விருந்தாவனில் நிறைய குறும்புத்தனம் பண்ணுவார். அந்த குறும்புத்தனத்தை ஒன்று விடாமல் நிமாய் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணுவார், இந்த ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா 6 மணி நேரம் போய் கங்கையில் விளையாடிட்டு இருப்பார். 6 மணி நேரம் கங்கையில் விளையாடுறது மட்டும் இல்லை, அங்கே அந்த பிராமணர்கள்லாம் குளிக்க வந்திருப்பாங்க. அவங்க குளிச்சுட்டு வெளியில் போகிற ட்ரெஸ்ஸு கரையில் வச்சுருப்பாங்க. அது மேலே பசுவோடைய சாணத்தை எடுத்து வச்சிருவாங்க. அது ட்ரெஸ்ஸு மேலே கங்கையோட மண்ணை பிடிச்சி அது மேலே வச்சிருவாங்க. ஸோ இந்த பிராமணர்கள்லாம் இந்த ட்ரெஸ் எல்லாம் வீணாக்கிட்டாரு. அப்புறம் குளிச்சுட்டு இருக்கும்போது கங்கையில் நீந்தி போய் அவங்க அடியில் போய் அவங்க 2 பேருடைய சிக்காவையும் முடிச்சு வச்சிருவார். 2 பிராமணனுடைய சிக்காவை கட்டி வச்சிருவார். அவங்க உட்காந்து காயத்ரி பண்ணிட்டு இருப்பாங்க. பிராமணெல்லாம் கங்கையில் போனால் காயத்ரி சான் பண்ணுவாங்க. இவங்க காயத்ரி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது நிமாய் போய் 2 சிக்கையும் கட்டி வச்சிருவார். அவங்க ஜெபம் பண்ணி எந்திரிக்கு போய் இவர் அந்த பக்கம் இழுப்பார், 2 பேரும் தண்ணிக்குள்ள விழுந்துருவாங்க. காலை பிடிச்சி இழுத்துட்டுருவார். இவங்களால பொறுத்துக்கவே முடியாது. ஒரு நாள் போய் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஜெகநாத் மிஸ்ரட்ட, உங்கள் பையன் நீங்கள் குருக்குளுக்கு அனுப்புறீங்க, அவன் கங்கையில் ரொம்ப அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கான், எங்கள் ட்ரெஸ் எல்லாம் வீணாக்கிடுறான், எங்கள் குடுமையெல்லாம் முடிச்சு சிக்காயெல்லாம் முடிச்சு வச்சிடுறான், காலை பிடிச்சி இழுத்து விட்டுறான். ஜெகநாத் மிஸ்ரர் ரொம்ப கோவம் வந்துருச்சு. கோவம் இன்னைக்கு ஸ்கூலில் போய் நிமாயை உண்டு இல்லை நாக்குறேன். அந்த ஸ்கூலுக்கு இவர் ஜெகநாத் மிஸ்ரர் இந்த வழியாக வரும்போது நிமாய் இந்த வழியாக வீட்டுக்கு ஓடி வந்துடுவார். அவர் கேட்குறாரு, நிமா எங்க? அவர் இப்போதான் வீட்டுக்கு போனாரு, ஸ்கூலுக்கு வந்தானா? ஆமாம் வந்தேன், பொய் சொல்லாதீங்க. நிம்மாய் இன்னைக்கு தண்ணியில் விளையாட்டு தான் கேள்விப்பட்டேன். இல்லை அவர் இப்போதான் வீட்டுக்கு போனார், நம்பிக்கையில் அவங்க வீட்டுக்கு போய் பாருங்க. அங்கே வீட்டுக்கு போனால் சச்சிமாதோட மடியில் உட்காந்துட்டு இருப்பார் நிமாய். இவன் எப்போ வீட்டுக்கு வந்தான்? அவன் ஸ்கூல் விட்டு அப்பயே வந்துட்டான். நான் ஸ்கூலுக்கு போகல இல்லைன்னு கேள்விப்பட்டேனே. இல்லை என்னப்பா, நான் ஸ்கூல்ல இருந்தால் வரேன், யாரோ பொய் சொல்லியிருக்காங்கன்னு. நான் ஸ்கூல்ல இருந்தால் வரேன், யாரோ அவங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காங்கன்னு. இந்த மாதிரி ஒரு நாள் என்ன பண்ணாரு, அந்த கங்கை கரையில் சிவபெருமானுடைய கோயில் ஒன்று இருக்கும், சிவா டெம்பிள். இந்த பொண்ணுகளை என்ன பண்ணுவாங்க, போய் சிவபெருமானுக்கு ஆஃபரிங் பண்ணுவாங்க. லேப்பெல்லாம் விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் தீபம், ஸ்வீட்டு, இந்த மில்க் பேடா, ரசகுல்லா, ஹல்வா அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் சிவபெருமானுக்கு ஆஃபர் பண்ண போவாங்க. நிமா என்ன பண்ணுவார், அதை கேட்பார். அந்த கங்கை கரையில் உட்காந்துட்டு எனக்கு ஸ்வீட்டெல்லாம் கொடுங்க அப்படின்னு. இல்லை நான் அவனுக்கு தரமாட்டோம், உங்களுக்கு நாங்கள் சிவபெருமானுக்கு நிவேதனம் பண்ண போகிறோம். சிவபெருமான் யார் தெரியுமா? அவர் என்னோட பக்தர், எனக்கு கொடுக்காம அவர் எப்படி சாப்பிடுவார்? நிமாய் உனக்குன்னு பைத்தியமா, சிவபெருமான் உன் பக்தன்னு சொல்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு தரமாட்டோம், நாங்கள் சிவனுக்கு தான் ஆஃபர் பண்ணுவோம். அப்புறம் சொல்லுவார், நான் ஒரு பிராமணா, நீங்கள் ஒழுங்கு மரியாதையாக அந்த ஆஃபரிங்கெலாம் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவேன், இல்லை நான் உங்களை சபிப்பேனர். என்ன சபிச்சாரு, இந்த ஆஃபரிங் எனக்கு கொடுக்கலைன்னா நீங்கள் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கணவர் வருவாங்க, வயசானவங்க தான் கணவராக வருவாங்க. ரொம்ப வயசானவங்க ஏற்கனவே 4 தடவை கல்யாணம் ஆயிருக்கு அவங்களுக்கு. ஆமாம், நிமாய் சொல்லுவார். நிமாய் என்ன சொல்லுவார், அந்த பொண்ணுகள்கிட்ட இந்த ஆஃபரிங்கை மரியாதை எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவேன், நல்ல ஹேண்ட்ஸமாக யங் பாய் உங்களுக்கு கணவராக வருவார். நீ எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் உனக்கு ஒரு வயசான பல்லு போன சொட்டத்தில் உள்ள கிழவன் தான் கணவராக வரும், அவனுக்கு ஏற்கனவே 4 தடவை கல்யாணம் இருக்குன்னு. இந்த பொண்ணுகளை, ஐயோ இந்த பிராமணனுடைய சாபம் நமக்கு எதுக்கு, நீ வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு ஓடிடுவாங்க. இந்த மாதிரி கங்கை கரையில் உட்காந்துட்டு தினமும் லீலா பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த பொண்ணுகள்கிட்ட விளையாடுறது, இந்த பிராமணர்களோட விளையாடுறது, இப்படியே தான் விளையாட்டு. நிமாய் பண்டிதர் இந்த மாதிரி தான் விளையாடிட்டு இருப்பார். அப்போ ஒரு நாள் என்ன நடந்தது, ஜெகநாத் மிஸ்ரா நிமாயை கண்டிக்கிறார். இந்த மாதிரி குறும்புத்தனம் பண்ணுறாரு, கங்கையில் போய் பிராமணர்களுடைய துணியெல்லாம் வீணாக்கிடுறாரு, அங்கே வர பொண்ணுகளை பிரார்த்தனை பண்ண வர பொண்ணுகள்கிட்ட எல்லாம் கேலி பண்ணி விளையாடி பண்ணிட்டு இருக்காரு. அதனால் ஒரு நாள் நிமாய் குச்சி வச்சு மிரட்டுறாரு, நிமாய் நீ ஒழுங்கா இல்லைன்னா உன்னை அடித்து உதச்சிருவேண்ணா, என்னை கோவப்படுத்தாது நீ அப்படின்னு சொல்லிட்டு நிமாய் ரொம்ப இது பண்ணுறாரு.
நிமாய் ஒன்றும் பேசல, அப்படி மௌனமாக உட்காந்துட்டு இருக்காரு. அன்னைக்கு ராத்திரி வந்து ஒரு பிராமணர் வந்து ஒரு கனவுல வர்றாரு ஜெகநாத் மிஸ்ரட்ட. ஜெகநாத் மிஸ்ரா, உனக்கு என்ன துணிச்சல் இருந்தால் நீ நிமாயை மிரட்டுவ? நீ நிமாய் யார் தெரியுமா? அது சாதாரண குழந்தை இல்லை, அது முழுமுதற் கடவுள். அந்த பகவான் கிருஷ்ணரே உனக்கு குழந்தையா வந்திருக்காரு. கலியுகத்தில் அவர் கௌரங்கனா அவதாரம் பண்ணியிருக்காரு. நீ அவர் போய் மிரட்டுற, திட்டுற, உருட்டுற. அப்போ சொல்லுவார் ஜெகநாத் மிஸ்ரா, அவர் கடவுளோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நிமாய் ஏன் குழந்தை தப்பு பண்ணால் கண்டிக்க வேண்டியது அப்பாவோடைய கடமை. அவன் கிறிஸ்தராக இருந்தாலும் அவன் கடவுளாக இருந்தாலும் நான் கண்டிப்பேன். நீ ஏன் தப்பு பண்ணேன்னு சொல்லுவேன். அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் நிமாயை வந்து நான் மிரட்டுவேன், நான் கண்டிப்பேன், இது என்னோட டியூட்டின்னு. ஸோ அந்த அளவுக்கு ஜெகநாத் மிஸ்ரருக்கு நிமாய் மேலே வாத்சல்ய பாவம், அவ்வளோ அன்பு நிமாய் மேலே. அவர் குழந்தையாவே பாவிச்சுட்டார். ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கதை எல்லாரும் கேட்டிருப்பீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல் பாஸ்ட் டைம். சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள். ஓரொரு லீலையும் வந்து சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள் ஸ்தாபனம் பண்ணுது. இந்த கனவுல பிராமணர் வந்து சொன்னது, முராரி குப்தருக்கு தான் யாருன்னு காமிச்சு கொடுத்தது, அத்வைதருக்கு தான் யாருன்னு காமிச்சு கொடுத்தது, நித்யானந்தருக்கு தான் யாருன்னு காமிச்சு, இது எல்லாமே வந்து சைத்தன்ய மகாபிரபு வெளி தோற்றத்தில் தன்னை ஒரு பக்தனா காமிச்சிட்டாலும் இவங்க எல்லாருக்கும் தெரியும் சைத்தன்ய மகாபிரபு பரம புருஷோத்தம்னாலும் முழுமுதற் கடவுள். அவர் சும்மா நவதீபத்தில் வந்து கொஞ்ச நாள் ஒரு மிடுக்கான பிராமணராக வளம் வந்தார். அப்புறம் நாமசங்கீத லீலையை தொடங்கிட்டு ஒரு சாதாரண பக்தனை போல இருக்காரு. ஆனால் அவர் அப்படி கிடையாது, அந்த பகவான் தான் வந்திருக்காரு. ஒரு பிராமணர் வந்து யாத்திரை போகிறவர், ஒரு நிறைய இடங்களுக்கு யாத்திரை போயிட்டு அவர் நவதீபம் வந்தார். அப்போ வரும்போது நைட்டு 8:30-9 மணி ஆயிடுச்சு. ஜெகநாத் மிஸ்ரா வந்து ஒரு வீட்டுக்கு இன்வைட் பண்ணார். நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து தங்கிக்கங்க, உங்களை மாதிரி ஒரு பிராமணர் சாதுக்கள் வந்து உங்கள் சங்கம் கிடச்சது ரொம்ப பாக்கியம், எங்கள் வீட்டுக்கு வாங்க. பிராமணரை கூட்டின்னு வந்தார். இந்த பிராமணர் வந்து ஒரு கோபால் விக்கிரகம் வச்சிருக்காரு. இவர் ஏன்னா இவர் டிராவலிங் பண்ணும்போது சம்டைம் குக் பண்ணி ஆஃபர் பண்ண முடியாது. ஏதோ ஃப்ரூட்ஸு, நட்ஸு இந்த மாதிரி எதோ கிடைக்குதோ அதை ஆஃபர் பண்ண, மில்க்கு. அப்போது ஜெகநாத் மிஸ்ரா சொல்லுவார், நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நாளாக பிரயாணம் பண்ணி வரீங்க, நீங்கள் வந்து சரியாக தானியங்களாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஏதோ பழங்களோ, வழியில் என்ன கிடைக்குதோ பழங்களோ, இல்லை வந்து பால் தான் சாப்பிட்ருப்பீங்க, கோபாலுக்கு எதாவது ஆஃபர் பண்ணியிருப்பீங்க. எங்கள் வீடு ரொம்ப சுத்தமாக இருக்கும், நாங்களும் நல்ல கிருஷ்ண பக்தி வைஷ்ணவர் தான், கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் தாராளமாக சமைக்கலாம். எங்கள் கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணாமல், எங்கள் வீட்டில் சாலகிராம் ஷீலா இருக்குது, நாங்கள் ஆஃபர் பண்ணாமல் சாப்பிட மாட்டோம், நிவேதனம் பண்ணி தான் சாப்பிடுவோம். அதில் கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கும், நீங்கள் போய் குக் பண்ணுங்கள், நீ கிச்சனில் போய் சமைச்சு விதவிதமான பலகாரம் செஞ்சு உங்கள் கோபாலுக்கு ஆஃபர் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க. இவரும் ரொம்ப சந்தோஷமாக கிச்சனில் போய், பரவாயில்ல ரொம்ப நாள் ஆச்சு என் கோபாலுக்கு வந்து நான் வந்து ஹல்வா, பூரி, சமோசா இதெல்லாம் கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால இன்னைக்கு சமைக்கலான்னு சொல்லிட்டு இவர் போய் சமைக்கிறார். அப்பயே மணி 8:30 ஆயிடுச்சு, சமைக்கும்போது 9:30 மணி ஆயிடுச்சு, ஒரு 10 மணி ஆயிடுச்சு. சமைச்சு அவர் வந்து என்ன பண்ணாரு, அந்த கோபாலுக்கு ஆஃபர் பண்றாரு. கோபாலுக்கு ஆஃபர் பண்ணி நிவேதனம் பண்ணும்போது குழந்தை நிமாய் ஓடி வந்து எடுத்து வாயில போட்டுருவார். நிமாய் ஓடி வந்து எடுத்து அந்த லட்டு ஜாங்கிரி எடுத்து சாப்பிட்டுடுவாரு. ஆஹா ஆஹா கிருஷ்ணா கிருஷ்ணா சத்தம் போட ஆரம்பிச்சிருவாரு. ஜெகநாத் மிஸ்ரா ஓடி வர்றாரு. என்னன்னு பார்த்தா இந்த குழந்தை நிவேதனத்தை வீணாக்கிட்டான், நான் கிருஷ்ணருக்கு நிவேதனம் பண்ண வச்சிருந்ததே இந்த குழந்தை வீணாக்கிட்டானே. ஜெகநாத் மிஸ்ரா அடிக்க போயிடுவார் நிமாய. இருப்பா அவர் அடிக்காத, சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும், அந்த சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும், அது பசியில வந்து எடுத்து சாப்பிட்டுடுது, அது மேல தப்பு இல்லை. இன்னைக்கு எனக்கு விதிக்கப்பட்டது இதுதான், பகவான் வந்து என்ன விருப்பம் வராதான் நடக்கும். நான் வந்து இன்னைக்கு தானியம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு, அதனால நான் பழமே சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு ஏதாவது பழம் இருந்தா கொடுங்க, நான் இது நீ சாப்பிட முடியாது, இந்த பையன் இதை வீணாக்கிட்டான். அப்போ ஜெகநாத் மிஸ்ரா சொல்லுவாரு, நீங்க எங்க வீட்டுக்கு வந்து பட்னியோடு இருக்கலாமா, ஒரு விருந்தாளி வந்து அது ஒரு பிராமணர், ஒரு சாது எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடாம இருக்கிறதா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இன்னொருக்க கூட சமையல் பண்ணுங்க, இந்த குழந்தைய நாங்க தூங்க பண்ணிடுறோம், உங்க பக்கமே வரமாட்டாங்க, நீங்க வந்து திரும்ப ஒருக்கா சமைங்க அப்படின்னு. இல்லை வேண்டாம், ஆல்ரெடி மணி 9:30-10 போகுது, நான் எப்போ சமைச்சு சாப்பிட்றது, பரவாயில்ல இருக்கட்டும், நான் பழமே இல்லை நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, தயவுசெய்து எங்களுக்கு இன்னொரு முறை கூட சமைக்கணும். சரி, ஒரு ஜெகநாத் மிஸ்ரா ஒரு தடவை சொல்கிறாரு, இந்த குழந்தைய வேற தூங்க பண்ணிடுறோங்கிறாரு. அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இவர் திரும்ப சமைக்க ஆரம்பித்தார். திரும்ப சமைச்சு சாதம், பருப்பு, கூட்டு, பொரியல்லாம் வச்சு, ஸ்வீட்டு, பாயசம்லாம் வச்சு சமைச்சிட்டு ஆஃபர் பண்ண போகிறார். சச்சிமாதா ஜெகநாத் மிஸ்ரா என்ன பண்ணாங்க, இந்த குழந்தைய மடியில் போட்டு தூங்க பண்ணுன்னு சொல்லி அவங்க தூங்கி போயிட்டாங்க. கிருஷ்ணா வந்து யோக நித்ராவை கூப்பிட்டு இவங்களெல்லாம் தூங்க பண்ணிட்டார். இந்த மகாபுரம் என்ன பண்ணாரு, இவங்களெல்லாம் தூங்க வச்சிட்டாரு. இந்த பிராமணர் ஆஃபர் பண்ணும்போது திரும்பி மகாபுரம் ஓடி விட்டார். நிமாய் ஓடி வந்து அந்த பிரசாதத்தை வாயில போட்டார்.
ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, போச்சு போச்சு, கிருஷ்ணா கிருஷ்ணா, இந்த பையன் போக ஸ்பாயில் பண்ணிட்டான். சத்தம் போட ஆரம்பிச்சுன்னு ஜெகநாத் மிஸ்ரா ஓடி வர்றாரு. சிச்சோ என்ன நடந்தது? நான் தான் அப்பயே சொன்னேன், இன்னைக்கு நான் சாப்பிடக்கூடாதுங்கிறது விதிக்கப்பட்டிருக்கு. இந்த குழந்தை திரும்பி வந்து ஆஃபரிங் ஸ்பாயில் பண்ணிடுச்சு. இந்த குழந்தை வந்து திரும்பி நான் நிவேதனம் போது எடுத்து சாப்பிட்டுட்டான். ஜெகநாத் மிஸ்ரா கோவம் வந்துடும். இன்னைக்கு உன்னை உண்டு இல்லை நாக்கா போட மாட்டேன், அடிக்க போயிட்டாரு. என்ன துணிச்சிரு, அந்த சின்ன குழந்தைக்கு என்னப்பா தெரியும், ஏன்ப்பா அவர் அடிக்க போற நீ? இல்லை நான் சும்மா விட மாட்டேன். இல்லை நான் அவரை அடிக்கலாம் ஒன்றும் வேண்டாம், இன்னைக்கு விட்டுருங்க. நான் இனி சமைக்க போறது இல்லை, சாப்பிட போறது இல்லை. எனக்கு 2 முறை சமைச்சது, மணி 11 ஆச்சு. இனியெல்லாம் சமைக்க முடியாது, நான் ஃப்ரூட்ஸ் எதாவது சாப்பிட்டு பேசாமல் இருந்துக்கிறேன்னு சொல்லும்போது ஒரு பையன் வரார் அந்த ரூம்குள்ள. அந்த பையன் வீட்டுக்குள்ள வரும்போது இந்த வானத்தில் இருக்கிற நிலவு இறங்கி நடந்து வந்தால் எப்படி இருக்கும், அப்படி இந்த பௌர்ணமி நிலவு அப்படியே இறங்கி வீட்டுக்குள்ள வந்து அப்படி ஒரு தேஜஸ், அப்படியே பௌர்ணமி நிலவு போல தேஜஸ், அப்படி தாமரை போல கண், அப்படியே அவ்வளோ அழகு. அப்படி பார்க்குறாரு அந்த பையன் வந்து நமஸ்காரம் பண்ண அந்த பிராமணருக்கு. ஜெகநாத் சொன்னார், இவதான் என்னுடைய மூத்த பையன் விஸ்வரூபா. ஓ உங்க பையன், உங்களுக்கு இவ்வளோ அழகான ஒரு பையன் இருக்கானா, பாருங்க எவ்வளோ அழகா இருக்காரு, ஹேண்ட்ஸமா இருக்காரு, ஓ பியூட்டிஃபுல், வெரி நைஸ். இந்த குழந்தை எப்பவுமே கிருஷ்ணரே நடிச்சுட்டு இருப்பான், நல்ல பக்தனவன். அப்போ விஸ்வரூபா ரொம்ப பணிவா சொல்லுவார், ஓ பிராமணா, நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நீங்க சாப்பிடாம இருக்கலாமா, ஒரு தடவை கூட குக் பண்ணுங்க, எனக்காவது ஒரு தடவை குக் பண்ணுங்க. அந்த விஸ்வரூபரோட பேச்சு இருக்கு இல்லையா, அதை பார்த்து அப்படியே மெல்ட் ஆயிரும் அந்த பிராமணா. இவ்வளோ இந்த குழந்தை எவ்வளோ அப்படி தேஜஸ்வியா இருக்கான், இவ்வளோ அழகா இருக்கான்னு மறுக்கவே முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு தடவை செய்யுங்களேன், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க, சாப்பிடாம இருந்தால் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஒரு தடவை கூட சமையல் பண்ணுங்களேன். பார்க்குற ரெடி 11 ஆச்சு. சரி இந்த நிம்மாயை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க, அது ரூமில் வச்சு அடைச்சிடுறோம், ரூமில் வச்சு அடைச்சி வச்சிடுறோம், நிம்மாய் நீ வரமாட்டான், நீங்கள் குக் பண்ணுவார். இவர் திரும்பி குக் பண்ண ஆரம்பித்தார். திரும்பி சாதம், பருப்பு, கூட்டு, வடை, பாயசெல்லாம் வச்சு ஆஃபரிங் பண்ணும்போது பெல் அடிக்கிறாரு, நிம்மாய் ஓடி வந்துரு. இவங்க எல்லாம் தூங்கிட்டாங்க. இனி ஒன்று நிம்மாய் வரமாட்டான், அந்த ரூம்குள்ளே வச்சு அடைச்சாச்சு இல்லை அப்படின்னு எல்லாம் தூங்கிடுவாங்க. ஜெகநாத் மிஸ்ரா, சச்சிமாதா எல்லாம் தூங்கியாச்சு. நித்ரா தேவி வர வச்சு இவங்க எல்லாம் தூங்கி வச்சிருவார் மகாபிரபு. நித்ரா தேவி வந்த உடனே பக்தர்கள்லாம் தூங்கிடுவாங்க. சாண்டிங் பண்ணும்போது நித்ரா தேவி வந்துருவாங்க, பாவதம் கிளாஸ் போது நித்ரா தேவி வந்துருவாங்க, சைத்தன்ய சேதாவும் கேட்கும்போது நித்ரா தேவி வந்துருவாங்க. ஜெய் நித்ரா தேவிக்கு. நித்ரா தேவி வந்த உடனே எல்லாம் தூங்கிடுவோம் இல்லையா? ஸோ நித்ரா தேவி வர வச்சு என்ன பண்ணிட்டாரு, மகாபிரபு எல்லாரும் தூங்க வச்சுட்டாரு. அப்புறம் இந்த பிராமணர் மணி அடிக்கிறார் ஆஃபரிங்காக. நீங்க மணி அடிப்போது நிம்மாய் ஓடி வந்துடுவார். நிம்மாய் ஓடி வந்து ஆஃபரிங் எடுக்கும்போது, ஏய் நீ ஏன் ஆஃபரிங் எடுக்கிற, நீ சும்மா இரு நீ, ஏய் நிம்மாய். அவர் சொல்லுவார், நீ தானே என்ன கூப்பிட்ட, நான் கூப்பிட்டு எடுக்கிறேன், நீ வேணான்னு சொல்றேன்னா, நான் எங்க ஒண்ணு கூப்பிட்டேன், நான் என் கோபாலுக்கு ஆஃபர் பண்றேன், நான் என் கோபாலுக்கு ஆஃபர் பண்றேன், நீ 2 தடவை வந்து ஆஃபரிங் ஸ்பாயில் பண்ணிட்ட. நீ நிம்மாய் சொல்லுவாரு, நீ என்னை கூப்பிட்ட, நான் வந்தேன், நான் ஹானர் பண்ண, நீ ஏன் வந்து சத்தம் போடுறேன்னா, நீயும் கோபால் ஒன்னா, நீ என்ன கோபாலா, நீ நல்லா பாரு, நீ நல்லா பாரு, நான் யாருன்னு தெரியல உனக்கு, நல்லா பாரு, நல்லா பாருன்னா அந்த ஷாம் கோபால் கௌரவ கோபாலா தரிசனம் கொடுக்குறாரு. ஷாம் கோபால் கௌரவ் கோபால். அப்போ இந்த ஷாம் கோபாலும் கௌரவ் கோபால் வேற வேற இல்லை. இந்த குழந்தைய அப்பதான் வந்து அவர் ரிவீல் பண்றாரு நான் யாரு அப்படின்னு. இந்த பிராமணர் கண்ணுல இருந்து அப்படி கண்ணீர் வரும், அப்படியே கண்ணமெல்லாம் நனைஞ்சு போய் அப்படியே சாஷ்டமா நமஸ்காரம் பண்ணுவார். ஏய் நீ என்ன கூப்பிட்ட, நான் வந்து சாப்பிட ஒரு மணி, ஏன் வந்து சத்தம் போடுற, நீ பேசாம இருக்கணும், வா ஒரு சொன்ன, நீ பேசாம இருக்கணும். நிம்மாய் சொல்றாரு. அப்புறம் நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், நான் உனக்கு ரகசியம் சொல்றேன், நீ வந்து என்னுடைய நித்தியமான பக்தன், நீ வந்து எனக்கு எப்பெல்லாம் ஆஃபரிங் பண்றியோ நான் வந்து சாப்பிடுவேன், நான் உன்ட்ட அன்பு செய்வேன். அதனால நீங்க நவதீப்ல இப்போ வந்திருக்க இல்லையா, நான் இங்க வந்து இந்த நவதீப்ல அவதாரம் பண்ணியிருக்கேன், நான் கிருஷ்ணா தான். இப்போ நிம்மாய் பண்டிதரா சைதன்ய மகாபிரபு வந்திருக்கேன். இது ரொம்ப ரகசியம், யார்ட்டையும் சொல்லக்கூடாது, நான் உனக்கு மட்டும் ரிவீல் பண்ணியிருக்கேன், ரகசியமா வச்சுக்கோ. யார்ட்டையாவது காலையில போய் சொன்னேன் நீ தொலைஞ்ச அப்படின்னு, இது ரகசியமா யார்ட்டையும் சொல்லக்கூடாது. நீ நவதீப்ல இருக்கிற வரைக்கும் என்னுடைய மகாபிரசாதம் சாப்பிடலாம், என்னை தரிசனம் பண்ணிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், இது ரொம்ப ரகசியம், யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு. இந்த பிராமணுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் வானத்துக்கு பூமி குதிக்கிறாரு. ஜாய் சச்சிநந்தன கௌரஹரி, ஜாய் சச்சிநந்தன கௌரஹரி, ஜாய் சச்சிநந்தன கௌரஹரி. அவர் நவதீப்ல இருக்கிற வரைக்கும் மகாபிரபு தரிசனம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா கீர்த்தனம் பாடி நடனம் பண்ணார். ஸோ அந்த மாதிரி மகாபிரபு வந்து சில நேரங்கள்ல தானே முழுமுதல் கடவுள் காமிச்சு கொடுத்துருக்காரு, நான் ஒரு சாதாரண குழந்தை இல்லை. ஒரு நாள் ஒரு அஸ்ட்ராலஜர் வருவார் மகாபிரபு வீட்டுக்கு. வந்து மகாபிரபு ஒரு கை, நான் யாருன்னு பார்த்து சொல்லு. மகாபிரபு கை காமிச்ச உடனே அந்த அஸ்ட்ராலஜர் பார்த்துட்டு கண்ணை மூடுவார்.
கண்ணை மூடனோடனே மத்ஸ்யாவதாரம் நனவுல வருவருக்கு. அப்படியே பிரம்மாண்டமான மீன் ரூபம். பிரளய பயோதி ஜலேத தவான சிவேகம் பிகித பகித சரித மகேதம் கேசவதேதா மீன சரீரா. கணத்திலிருந்து பார்த்தா அந்த குழந்தை நிமா உட்கார்ந்துருப்பார். என்னடா அது? மகாபுரு கேட்குற, நான் யாரு? நான் யாரா இருந்தா சொல்லு பார்க்கலாம், நீ தான் சொல்லுவியே. அவர் திரும்பி கண்ணை மூடினாரு. கண்ணை முன்னா வராகமூர்த்தி வராரு. வசதி தசன சிகரே தரணி தவலக்னா சசினி கலங்க கலேவ நிமக்னா கேசவதேதா சூக்கர ரூபா. கண்ணை திறந்து பார்த்தா நிமா உட்கார்ந்துருக்காரு. திரும்பி கண்ணை மூடுறாரு. அவர் கோபால் மந்திரம் சொல்லுவார். இந்த கோபால் மந்திரம் சொல்லி இந்த குழந்தை யாரா இருக்கும்? இந்த குழந்தை கேட்குறாரு, ஓ அஸ்ட்ராலஜரே, நீங்க சொல்லுவீங்களா? நான் யாருன்னு சொல்லுவீங்களா? நான் யாருன்னு பார்த்து சொல்லுங்களேன் நீங்க. திரும்பி கண்ணை மூடி கை காமிச்சு கண்ணை மூடி பார்க்குறாரு. அவருக்கு வாமன ரூபம் தெரியுது. சலயசி விக்ரமனே பலி மத்புத வாமன பதனக நீர ஜனித ஜத பாவன கேசவதேதா வாமன ரூபம். கண்ணை திறந்து பார்த்தா நிமா உட்கார்ந்துருக்காரு. இவருக்கு ஒரே குழம்பி போயிடும். இந்த குழந்தை யாரு? அத்ஸாவதாரமா, கூர்மாவதாரமா, நரசிம்மரா, வராகரா, வாமன தேவரா, எல்லா தர்ஷனும் கொடுக்குறாரு. ஒரு பிரமிச்சு போனாரு. நான் அப்புறம் நிம்மாய் சொல்லுவாரு, இதை ரகசியமா வச்சுக்கோ, நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு. அவருக்கு புரிஞ்சுட்டாரு, இந்த குழந்தை பகவான் தான். இங்க நிம்மாய் ஜெகநாத மிஸ்ர வீட்டுல ஒரு சாதாரண குழந்தைய போல லீலை பண்ணிட்டு இருக்காரு. இது சாதாரண குழந்தை இல்லை, இது முழு முதற் கடவுள் பகவான் தான். அப்புறம் ஒரு நாள் நிம்மாய் அவங்க வீட்டில் விளையாடிட்டு இருக்காரு. குழந்தை, சின்ன குழந்தை. அவர் வீட்டில் விளையாடிட்டு இருக்கும்போது 2 திருடர்கள் வருவாங்க. 2 திருடங்க என்ன பண்ணாங்க, இந்த சச்சி மாதா என்ன பண்ணா, குழந்தைக்கு நல்லா அலங்காரம் பண்ணியிருப்பான். கையில் வளையல், காதில் கமல், அப்புறம் மூக்குத்தி, இந்த ஒட்டியானம், காலில் கொலுசு, நிறைய ஆபரணம்லாம் போட்டு விட்டுட்டாங்க. இந்த 2 திருடன் பார்த்தாங்க, இந்த குழந்தைய மட்டும் நம்ம கடத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான். இனி சின்ன சின்ன திருடுகள்லாம் போக வேண்டாம். இந்த சொம்பு திருடுறது, சோப்பு டப்பா திருடுற வேலையெல்லாம் இல்லை. இந்த குழந்தைய மட்டும் கடத்திட்டோன்னு சொன்னால் நம்ம லைஃப் லாங் செட்டில் ஆயிடலாம். எவ்வளோ நகை போட்டு விட்டுருக்காங்க அவங்க அம்மா. சரி, யாரும் இருக்காங்களான்னு பாருங்களேன். எல்லாவும் வேலை பண்ணிட்டு இருக்கா. சச்சி மாதா உள்ள சமைச்சிட்டு இருந்தா, ஜெகநாதருங்க வெளியே போயிருக்காரு. யாரும் இல்லை. குழந்தை வீட்டு தெருவில் விளையாடிட்டு இருக்கு. 2 பேரும் போய், எங்க மாமா கூப்பிட்றீங்க வா, இந்த மாமா பாருங்க வா, இங்க வாங்க வா அப்படின்னு விளையாட்டு காமிச்சு அந்த குழந்தை ஓடி தூக்கினான். குழந்தைய தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேரும். தோல்ல வச்சுட்டு ஓடினா யாராவது பிடிச்சிருவாங்களோன்னு பயந்து ஓடுறாங்க. அங்க சுத்தி இங்க சுத்தி, இந்த சந்து வழியா போய் அந்த சந்து வழியா கடைசியில் ஜெகநாத மிஸ்ர வீட்டுக்கே வந்துருவாங்க. சந்தா ஓடி மகாபிரபு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாரு. அவன் தோல் மேல உட்காந்துட்டு அவனை குழப்பி விட்டு ஊரெல்லாம் சுத்தி கடைசியில் ஜெகநாத மிஸ்ர வீட்டுக்கே வந்துரு. அங்க குழந்தைய காலம் தேடிட்டு இருக்காங்க. எல்லாம் பரபரப்பா இருக்காங்க. ஐயோ குழந்தைய காணுமேன்னு. இவன் இந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த பக்கமா குழந்தைய விட்டுட்டு ஓடிடுவான் 2 பேரும். மாமா மாமா எங்க போற கௌரகமா பிரபு. இன்னொரு முறை என்ன நடக்கும்னா, பகவான் கௌரங்கரா சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமியில அவதாரம் பண்ணிக்கிற ஆனந்த சேஷன் தரிசனம் பண்ண வருவார். பெரிய சர்ப்பம் ஆதிசேஷனே வந்துடுவார். ஒரு நாள் பார்த்தா ஜெகநாத மிஸ்ர வீட்டுக்கு முன்னாடி மகாபிரபு விளையாடிட்டு இருக்காரு. ஒரு பெரிய பாம்பு வந்திருக்கு. இந்த பாம்பு அவரை மகாபிரபு சுத்திண்டு அப்படி நிக்குது. மகாபிரபு பாம்பு பிடிச்சி விளையாடிட்டு இருக்காரு. பார்த்தோன்னே ஜெகநாதர் ஓடி வந்துடும். அஜிஜோ, என்னடா இந்த குழந்தை பாம்பு கூட விளையாடிட்டு இருக்கே, ஆபத்தாயிடுமே பார்த்த உடனே ஜெகநாத மிஸ்ர பார்த்தோன்னே ஆதிசேஷன் ஓட ஆரம்பிச்சிருவார். ஆதிசேஷன் கொஞ்ச நேரம் மகாபிரபு கூட விளையாடிட்டு அவர் போறாரு. ஓடி ஜெகநாத மிஸ்ர குழந்தைய தூக்கிட்டார். ஜோ, என்ன ஆபத்து இது, குழந்தை போய் பாம்பு கூட விளையாண்டுருக்குன்னு. அவர் தூக்கி கையில வச்சுட்டா அவர்கிட்ட கையில இருந்து இறங்கி திரும்ப வாழை பிடிக்க போறார். மகாபிரபு ஓடி போய் ஆதிசேஷனை பிடிக்க போனார். ஆதிசேஷனை பார்த்த உடனே எல்லாம் பயந்து போயிட்டாங்க. அவனுக்கு தெரியாது ஆதிசேஷன் தான் வந்திருக்காரு. பகவானை தரிசனம் பண்றதுக்கு ஆதிசேஷனே வந்திருக்காங்க தெரியல அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு நாளும் அற்புதம் நடக்கும் ஜெகநாத மிஸ்ரா வீட்டில். ஆதிசேஷன் போவாரு, தேவர்கள்லாம் வருவாங்க, ஏதேதோ பாஷையிலலாம் பேசுவாங்க. யார் வராங்க யார் போறாங்க ஒரே குழப்பமா இருக்கும் ஜெகநாத மிஸ்ரும் சச்சி மாதாவுக்கும். ஒரு நாள் பார்த்தா கொலுசு சத்தம் கேட்குது. எங்கடா கொலுசு சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா குழந்தை தூங்கிட்டு இருக்கு நிம்மாய். அப்போ ஜெகநாத் சொன்னாரு, நம்ம சாலக்கிராமூர்த்தி தான் வீட்டில் இறங்கி நடந்து போறாரோ. அங்கே வீட்டில் சாலக்கிராம் விற்கிற இருக்கு இல்லையா, சாலக்கிராம் தான் அடிக்கடி நடந்து போறாரு போல இருக்கு. அப்புறம் நிறைய வீட்டில் பாத சின்னங்கள்லாம் இருக்கு. அங்கங்கே வீட்டில் பாத சின்னங்கள்லாம் இருக்கு. இந்த பாத சின்னங்கள் எங்கிருந்து வந்தது, யாருடைய பாத சின்னங்கள் அது? இது பகவானுடைய தானே. ஸோ மகாபுடைய பாத சின்னங்கள்லாம் அந்த வீட்டில் இருக்கும். ஜெகநாத மிஸ்ரோட வீட்டில் பகவான் அந்த முழுமுதற் கடவுள் வீட்டில் நடந்துட்டு இருக்காரு. அவருடைய பாத சின்னங்கள் எப்போ அங்கே இருக்கு.
அவங்க நினச்சிட்டாங்க ஏதோ அந்த சாலக்கிரா மூர்த்தி தான் இருந்து நடந்து போயிட்டு இருக்குன்னு. அப்புறம் யாரோ வர்றாங்க, என்னென்னமோ எங்க இருந்தெல்லாமோ வராங்க. இது யாரு, எந்த ஊரை சேர்ந்தவங்க தெரியல. ஏதோ பரிசெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, ஏதோ பாஷையில எல்லாம் பேசிக்கிறாங்க. ஜெகநாதனுக்கும் சச்சி மாதாவுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு, யார் வராங்க யார் போறாங்கன்னு தெரியல. அப்பதான் ஒரு நாள் ஒரு திக்விஜய் பண்டிதர் நவதீபத்துக்கு வருவார். அவர் என்னன்னா, திக்விஜய் பண்டிட்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஊரா போய் சேலஞ்ச் பண்ணுவாங்க, சவால் பண்ணி அந்த தர்க்கம் பண்ணி தர்க்கத்தில் ஜெயிச்சுட்டு எழுதி வாங்கிக்குவாங்க, நான் விட்டு தோத்து போயிட்டேன் அப்படின்னு. இப்போ கேஷவ் காஷ்மீரின்னு ஒரு திக்விஜய் பண்டிட், கேஷவ் காஷ்மீரி, இவர் பல இடங்கள்லாம் போயிட்டு ஒரு நவதீபத்துக்கு வர்றாரு. ஏன்னா நவதீப் பற்றி கேள்விப்பட்டிருக்கார். நவதீப் பாண்டியத்துக்கு பேர் போன இடம், பெரிய பெரிய பண்டிதர்கள் பிராமணர்கள் வேத விற்பனர்களாக இருக்கக்கூடிய இடம். அப்போ நவதீப்ல போய் நான் தர்க்கம் பண்ணி பிராமணர் ஜெயிச்சுட்டேன்னா எனக்கு புகழ் 3 உலகத்துக்கு பரவிடும் அப்படி இந்த கேஷவ் காஷ்மீரி நவதீபத்துக்கு வர்றார். இந்த கேஷவ் காஷ்மீரி பேசுனா அவர் நாக்கிலிருந்து சரஸ்வதி பேசுவாங்க. சரஸ்வதியால ஆசீர்வதிக்கப்பட்டவர். சரஸ்வதியை பூஜை பண்ணி சரஸ்வதி வழிபட்டு கேஷவ் காஷ்மீரி பேசுனா அவங்க நாக்கிலிருந்து சரஸ்வதி பேசுவாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். நவதீப்லாம் நடுங்கிட்டு இருக்காங்க, ஐயோ இந்த கேஷவ் காஷ்மீர் போய் யார் தர்க்கம் பண்ண போறா? கேஷவ் காஷ்மீரி ஒரு பெரிய பண்டிதர் புலவர், அவரு எவ்வளோ சாஸ்திர ஞானம் இருக்கு, சரஸ்வதி அவர் நாக்கிலிருந்து பேசினா யார் போய் அவரோட தர்க்கம் பண்றது? ஒரு பிராமணன் சொன்ன நான் போக மாட்டேன்ப்பா, ஒரு என்னால் முடியாது. சரி ஒரு ஐடியா பண்ணாங்க, நிமாய் பண்டிதர் அனுப்பிச்சு விட்டுருவோம். நிமாய் பண்ணி சின்ன பையன் தானே, தோத்து போன என்ன சொல்லிடலாம், எங்க ஊர்ல ஒரு சின்ன பையன் தர்க்கம் பண்ணி அவர் தோக்கடிச்சிட்டாரு, ஜெயிச்சுட்டா பாருங்க எங்க ஊர்ல ஒரு சின்ன பையனே வராது, ஜெயிக்க முடியல இல்லையா? அப்ப வெற்றியோ தோல்வியோ அது நிமாயோட போயிடும், நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால இவங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, நிமாய பண்டிதை சேர்த்து விட்டுலாம் அப்படின்னு. இவர் கேஷவ் காஷ்மீரி வந்தார். அப்படி பெரிய யானை மேல உட்கார்ந்துட்டு நிறைய நூற்றுக்கணக்கான சீடர்கள் வேத மந்திரம்லாம் பாராயணம் பண்ணி அப்படி துந்துபி பிப்பி 2 சைடு துந்துபி எல்லாம் முழங்கும். துந்துபி முழங்க மத்தெல்லாம் வாசிக்க அப்படி பெரிய ஊர்வலமா சேர்ந்தார். இதை பார்த்து பாதி பேருக்கு அடே பேர்பட்ட பண்டிதனுடைய தர்க்கம் பண்ண போறோம், நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம், நிமாய் மாட்டிக்கிட்டாரு. நிமாயை மாட்டி விட்டுலாம் நினைச்சிட்டாங்க எல்லாம். அப்ப கேஷவ் காஷ்மீரி அங்க தங்கியிருக்காரு. அவருக்கு தங்க இடம் கொடுத்துருக்காங்க. தங்கிட்டு அன்னைக்கு சாயந்தரம் அப்படியே கங்கை ஓரமா நடந்து வர்றார். அப்படியே காத்து வாங்க போனேன் அப்படின்னு கங்கை ஓரமா நடந்து வர்றார். அப்ப பார்த்தா அந்த கங்கை கரையில ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அப்படி மஞ்சள் நிற ஆடை உடுத்தியிருக்காரு. அப்படி சூரியனை போல பிரகாசிக்கிறார். அப்படி அழகழகான சுருள் கூந்தல், தாமரை போல கண்கள், மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை. அவரை சுற்றி ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உட்கார்ந்துருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். பார்த்தா அப்படி ஒரு தேஜஸா இருக்கு. யார் இவரு அப்படின்னு பாக்குறாரு இந்த கேஷவ் காஷ்மீரி. யாரா இருக்கு ஒரு இவரை பார்த்தோன்னே, கேஷவ் காஷ்மீரி பார்த்தோன்னே நிமாய் எழுந்து நமஸ்காரம் பண்றாரு. யார் இந்த பையன்? நிமாய் ரொம்ப பணிவா சொல்லுவார், நான் தான் நிமாய் ஓ நீ தான் அந்த நிமாயா, நீ தான் நாளைக்கு தர்க்கம் பண்ண போறியா? சுச்சுச்சோ தர்க்கம்லாம் சொல்லாதீங்க, நீங்க எவ்வளவு பெரிய பண்டிதர், நீங்க உங்களை பார்த்தது நான் செஞ்ச பாக்கியம்னார். நிமாய் சொன்னாரு, உங்களை பார்த்து நான் செஞ்ச பாக்கியம், நீங்க எங்க வருகை தந்தது நான் எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியம், நீங்க ரொம்ப பெரிய பண்டிதர்னு சொல்லியிருக்காங்க, உங்க நாக்குல சரஸ்வதி இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கர்வம் வந்துடும், இந்த பையன் நம்மளை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான்னு. சரி நீங்க இங்க வந்துட்டீங்க, இந்த கங்கையை பத்தி ஒரு பாட்டு பாடுங்களேன், நாங்க உங்க வாயிலிருந்து கேட்டா இருக்கணும். இந்த கங்கையை பத்தி நீங்க ஒரு பாட்டு பாடினீங்கன்னா உங்க வாயிலிருந்து கேட்ட பாக்கியம் எனக்கு கிடைக்குமேன்னு. அப்ப இந்த கேஷவ் காஷ்மீரி கங்கையை பத்தி பாடுறாரு. வித்தின் செகண்ட்ல அப்படி 100கணக்கான ஸ்லோகம் அப்படி அருவி மாதிரி வருது. 100கணக்கான ஸ்லோகம் கங்கையை பத்தி பாடுறாரு. நிமாயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆன்னு பார்த்துட்டு இருக்காரு. எல்லாம் வாய் அடைச்சு போய் அப்படி சரளமா பாட்டு ஸ்லோகா கங்கையை குறிச்சு 100கணக்கான ஸ்லோகம் பாடுறாரு. பாத்தீங்களா, ஐ ஆம் தி கிரேட் ஸ்காலர், எவ்வளவு பெரிய பண்டிதன். ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல பாட்டு பாடி பாடி அப்படி 100கணக்கான பாட்டு. நிமாய் பொறுமையா கேட்டுட்டு இருந்தார். அப்புறம் நிமாய் சொன்னார், வெரி குட் சூப்பர், உங்களை மாதிரி யாருமே ஸ்லோகம் சொல்ல முடியாது. இந்த ஷார்ட் டைம்ல நான் கொஞ்ச நேரம் தான் இருந்தது, அதுக்குள்ள இவ்வளோ ஸ்லோகம் சொன்னீங்களே, ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப அழகா சொன்னீங்க. அதுல பாருங்க நிறைய இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக் எல்லாம் இருக்குன்னு. அவ்வளவுதான் அவனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன இந்த பையன் என் பாட்டுல பிழை இருக்குன்னு சொல்றான், நான் எவ்வளோ ஃபாஸ்டா பாடுனேன், இவனுக்கு எப்படி புரிஞ்சுது? ஏய், அந்த கேஷவ் காஷ்மீர் சொன்னாரு, நான் எவ்வளோ வேகமா சொன்னேன், உன்னால எப்படி புரிஞ்சுக்க முடிஞ்சுது?
எப்படி நீ பிழை பிழை இருக்குன்னு சொல்ற? அப்ப நிமாய் சொன்னாரு, நீங்க வந்து ரொம்ப அழகா பாடுனீங்க, ரொம்ப அழகா ஸ்லோகம் சொன்னீங்க ஷார்ட் டைம்ல. எனக்கு இல்லை, எனக்கு என்னுடைய இது ஹேபிட் என்னன்னா, நான் வந்து ஸ்ருதி தாரான்னா ஒரு தடவை சொன்னா அப்படி கிராஸ் பண்ணிக்குவாங்க, டக்குன்னு பிடிச்சிக்குவாங்க. அதனால எனக்கு வந்து நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணிக்குவேன். அப்புறம் சொன்னார், உங்கள் பாட்டில் நிறைய இடத்துல பிழை இருக்குன்னா அவருடைய ஆச்சரியமாக பார்க்க கோவம் வருது அவருக்கு, என் பாட்டில் பிழையான்னு. நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாட்டு மட்டும் எடுத்துட்டு சொல்கிறேன். நீங்கள் ஒரு பாட்டில் ஒரு இடத்துல சொன்னீங்க பவானி பர்தான்னு சொன்னீங்க. கங்கையை பற்றி பாடும்போது சிவபெருமானுடைய மனைவின்னு சொல்றதுக்கு பதிலாக சிவனுடைய மனைவியோட மனைவின்னு சொன்னீங்க. அது அவசியம் இல்லையே, பவானினாலே சிவனுடைய மனைவி தான். பவானியோட பர்தான்னு ஏன் சொல்லணும்? நீங்கள் பவானினாலே சிவமானுக்கு பார்வதிக்கும் கணவன் மனைவின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இது ஒரு மிஸ்டேக் தான், இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கு. அதனால ஒன்றும் இது சொன்ன உடனே இந்த பசங்களை சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நிமாய் சொன்னேன், நோ நீங்கள் சிரிக்கப்படாது, அவர் பெரியவர். இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது இந்த சின்ன பையன் அப்படி நோஸ் கட் பண்ணிட்டானு. இந்த பசங்க முன்னாடி கங்கை கரையில் வச்சு என்னை அவமானப்படுத்திட்டாரு. இவருக்கு தாங்கவே முடியல, அந்த பிராமணனுக்கு தாங்கவே முடியல. மகாபுரு சொன்னார், நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம், சும்மா ஒன்று ரெண்டு மிஸ்டேக் இருந்தது சொன்னேன், நீங்கள் போய் ரெஸ்ட் பண்ணுங்கள், காலையில் பார்த்துக்கலாம், நீங்கள் போய் ஓய்வு எடுங்க, இதை பற்றி ஒன்றும் நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டாம், நீங்கள் போய் ஓய்வு பண்ணுங்கன்னாரு. இவருக்கா தூக்கமே வரல, சாப்பிடலை, தூங்கலை, நேராக சரஸ்வதி முன்னாடி போய் உட்காந்துட்டு ஏ சரஸ்வதி மாதா, நான் எப்போ பேசும்போது என் நாக்கிலிருந்து பேசுவியே, என்னை கை விட்டுட்டே, நீ ஒரு சின்ன பையன் என்னை அவமானப்படுத்திட்டே, அவன் என் பாட்டில் பிழை கண்டுபிடிச்சு சொன்னான், ஏன் என்னை கை விட்டீங்க? ஓ சரஸ்வதி மாதா, ஏன் என்னை கை விட்டீங்க? ஏன் என்ன அனுகிரகம் பண்ணல? ஏன் ஒரு பையன் முன்னாடி இன்சல்ட் பண்ணிட்டீங்கன்னு அழற, சாப்பிடாம தூங்காம சரஸ்வதி முன்னாடி உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. அப்போ சரஸ்வதி மாதா வந்து சரஸ்வதி சொன்னாங்க, கேசவா, நான் எவ்வளவு நாள் உனக்கு உண்மையா அனுகிரகம் பண்ணவே இல்லை, நான் இன்னைக்குதான் உனக்கு உண்மையான அனுகிரகம் பண்ணிருக்கேன். நீ இன்னைக்கு பார்த்தது ஒரு சாதாரண பையன் இல்ல, அவர் நிமாய் பண்டிட் ஒரு சாதாரண குழந்தை இல்லை, அவர் முழு முதற் கடவுள், என் பிரபு. நிமாய் பண்டிட் வந்து சுப்ரீம் காட், அவர் முழு முதற் கடவுள். அதனால நீ வந்து தோத்து போனது இல்லை, உன்னை வந்து உன்னுடைய குறையை கண்டுபிடிச்சது சாதாரண சிறுவன் அல்ல, நீ மீட் பண்ணத நீ சந்திச்சது பரமபுருஷனான பகவான். அதனால நான் உனக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் இதுதான் உண்மையான ஆசீர்வாதம். நீ நாளை காலையில போய் நிமாய் பண்ட்டு சரண்டர் பண்ணு, நிமாய் பண்ட்டு சரணடைஞ்சு அவருக்கு நீங்க சேவை பண்ணுங்க, அவரை வந்து நமஸ்காரம் பண்ணுங்க, இதுதான் நான் உனக்கு கொடுக்குற உண்மையான வரம்னு சொன்னா சரஸ்வதி. இது வரைக்கும் நான் உனக்கு அனுகிரகம் பண்ணல, இதுதான் உண்மையான அனுகிரகம் தான். காலையில் எந்திரிச்சுன்னு ஓடி வந்தார் அந்த கேஷவ் காஷ்மீரி. கங்கையில குளிச்சுட்டு ஓடி வந்தா அங்கே நிமாய் மட்டும் உட்காந்துருக்காரு, வேற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யாரும் கிடையாது. நிமாய் மட்டும் உட்காந்து ஓடி வந்து நிமாயோடைய தாமரை பாதங்களை பிடிச்சிட்டாரு. மகாபிரபு மகாபிரபு, நீங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுது, எனக்கு சரஸ்வதி எல்லாம் சொல்லிட்டா, என்னை மன்னிச்சிடுங்க. அப்ப நிமாய் பேசுவார், கேசவா, உனக்கே இந்த கர்வம், நீ பெரிய பண்டிதன்னு சொன்னா அப்படி கர்வப்பட்டு இருக்கணுமா? வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிகஸ்தினி சுனி சைவ சொப்பா கைச்ச பண்டிதா சமதர்ஷன. ஒரு கற்றறிந்த தன்னடக்கம் உள்ள சாது. படிச்சுட்டா அடக்கம் இருக்கணும், நான் படிச்சுட்டேன்னு கர்வம் இருக்கக்கூடாது. இல்லையா, நம்ம பக்தி சாஸ்திரி படிக்கலாம், பக்தி எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு நான் டிகிரி வாங்கிட்டேன், என்ன நீங்க கோயில் கூட்ட சொல்றீங்கன்னு கேட்கக்கூடாது. ஐ பக்தி சாஸ்திரி ஸ்டூடெண்ட், என்ன போய் நீங்க டெம்பிள் கிளீன் பண்ணு சொன்னீங்க, சமையல் பண்ணுன்னு சொல்றேன், அது தப்புன்னு சொல்லக்கூடாது. பக்தி சாஸ்திரி படித்தா சேவை மனப்பான்மை அதிகரிக்கணும். ஓ, எனக்கு என்ன சேவை கொடுத்தாலும் நான் செய்யணும், எனக்கு வந்து பெரிய பாக்கியம் அது. அப்போ மகாபுரு சொன்னாரு, கேசவா, நீ படிச்சிருக்க, உனக்கு எதுக்கு இந்த கர்வம்? சரி, மகாபுரு என்ன சொன்னாரு, இந்த மரங்கள்லாம் இருக்கு இல்லையா, மரங்கள் வந்து இப்போ வாழை மரம் இருக்கு. வாழை மரம் வந்து இப்படி வளர்ந்து போகும்போது வாழை கொலை போடும். அது மேலே நோக்கி போகுமா, கீழே வளைஞ்சிருக்குமா? கீழே. எதுக்கு அது கீழே வளைஞ்சு? இப்படி நேரம் இப்படி வளரலாமே, ஏன் கீழே வளைஞ்சிருக்கு? இந்த பழங்களை வந்து யார் வேணா எடுத்துக்கலாம். இந்த மரம் வந்து எதுக்கு? வாழை மரம் மற்றவங்களுக்கு சேவை பண்ணுது. நான் மரமா வளர்ந்து இப்போ பழமா நிற்கிறேன், இந்த பழம் யார் வேணா எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அப்போ உன்னுடைய கல்வி வந்து மற்றவங்களுக்கு சேவை பண்றதை தவிர கர்வம் கொள்றதுக்கு இல்லை. மரங்கள் நிறைய வளரும் போது அது கிளைகளை தாழ்ந்து பழங்களை கொடுக்கும். அப்போ உன்னுடைய கல்வி மற்றவங்க சேவைக்காக இருக்கணும் தவிர கர்வத்துக்காக இருக்கக்கூடாது. இந்த கர்வத்தெல்லாம் விட்டுடு, இந்த யானை குதிரையெல்லாம் விட்டுட்டு ரொம்ப ஹம்பிளா பணிவா இருந்து நீ கிருஷ்ணநாமத்தை சொல்லணும், பகவான் நாமத்தை சொல்லணும். அதுலேருந்து கேஷவ் காஷ்மீரி எல்லாத்தையும் விட்டுட்டு மகாபுருடைய சரணடைஞ்சு பாதங்களை சரணடைஞ்சு அவர் நாம ஜபிக்க ஆரம்பிச்சார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே,
ஹரே ராம் 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 ஹரே ஹரே. கேசவ காஷ்மீரி வந்து அந்த கௌரவத்தை எல்லாம் விட்டுண்டு அவர் தூய பக்தரானார். இந்த மாதிரி சைத்தன்ய மகாபுருடைய காருண்யம், பெரிய பெரிய பண்டிதர்கள், கேசவ காஷ்மீரி, அப்புறம் பின்னாடி படிப்போம் சர்வம் பட்டாச்சாரியா, பிரகாசானந்த சரஸ்வதி, ரூபகோசாமி, சனாதன் கோசாமி, எவ்வளோ பெரிய ஸ்காலர்ஸ், அவங்களெல்லாம் மகாபுருடைய கருணை கிடைச்சிது. நித்யானந்தபுரம் இந்த பக்கம் மகாபிரபு, நித்யானந்தபுரம் அந்த பக்கம் போய் ரொம்ப ரொம்ப மனிதலி கடனிலானவங்க. ஜெகாய் மதாய் பாபி தாப்பி யதாச்சிலோ ஹரிநாம உத்தாரிலோ தாரா சாட்சி ஜெகாய் மதாய். எவ்வளோ பெரிய பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பாவம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, பகவான் நாமத்தை சொல்லுங்க, நீங்க தூய்மை அடையலாம். உதாரணம் வேணுமா? ஜெகாய் மதாய் இருக்காங்க. நித்யானந்தபுடைய கருணைக்காக உதாரணம் சொல்லலாம். அது மாதிரி சைத்தன்ய மகாபிரபு லீலைகள்ல நிறைய பார்க்கலாம். எப்படியெல்லாம் மகாபிரபு எல்லாருக்கும் தன் கருணையை கொடுத்தாரு, நித்யானந்த பிரபு கருணை கொடுத்தாரு. ஸோ இந்த கருணை எல்லாம் வந்து பரம்பரா மூலமா, அன்னைக்கு சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை இன்னைக்கு பரம்பரா மூலமா உலகம்லாம் போயிட்டு இருக்கு. பிரபுபாடைய கருணையால எல்லா நாடுகளிலும் இன்னைக்கு கௌரவ பூர்ணிமா, நித்யானந்த சதுர்தசி, பானிகாட்டி ஃபெஸ்டிவல், எவ்வளோ பண்டிகை திருவிழாக்கள், கிருஷ்ணரை வழிபடுறது, ஜெகநாத ரத யாத்திரா, இதெல்லாம் பிரபுபாடைய கருணை. பிரபுபாடைய கருணை இல்லைன்னா, ஒருவேளை பிரபுபாதர் தோன்றாமல் இருந்தால் யாருங்கு நம் ஜீவன் காப்பார் இல்லையா? யாரும் இல்லை காப்பாதற்கு நம்மளை. அதனால பிரபுபாருக்கு நம்ம ரொம்ப கடன்பட்டிருக்கோம். பிரபுபாட்ட பிரார்த்தனை பண்ணணும், மகாபுருட்ட பிரார்த்தனை பண்ணணும். இந்த லீலைகள்லாம் வந்து நம்ம படித்து இந்த சைதன்ய மகாபுருடைய அந்த அந்த சாநித்தியம், அந்த பகவானுடைய மகிமை, மகாபுருடைய மகிமை, இதை வந்து கேட்பதால, படிப்பதால, பாடுவதால நம்ம எல்லா விதமான பௌதிக துன்பத்திலிருந்து விடுபட்டுரும். அதுவும் சைத்தன்ய சரிதாமத்தில் ஒரு லிஸ்டே இருக்கு. இப்போ நம்ம வந்து இன்னைக்கு இந்த 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 6-7ஆம் அத்தியாயத்துக்கு அப்புறம் பின்னாடி வரக்கூடிய அத்தியாயங்களில் சைத்தன்ய மகாபுருடைய பிரான்ச்சஸ் இருக்கு. ஒரு சைத்தன்ய மகாபுருடைய ஒரு பெரிய விருட்சம்னா அந்த விருட்சத்துக்கு நடுவில் பல கிளைகள் இருக்கு. அத்வைதர் ஒரு கிளை, கதாதர் ஒரு கிளை, ஸ்ரீவாஸ்தவர் ஒரு கிளை, இந்த மாதிரி இந்த கிளைகள் கீழே பல கிளைகள் இருக்கும். அப்படின்னா ஒரு எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான பக்தருடைய லிஸ்ட் இருக்கு, நேம் லிஸ்ட் இருக்கு, ஆயிரக்கணக்கான பக்தருடைய லிஸ்ட் இருக்கு. இதெல்லாம் சொல்லி முடிக்க முடியாதுங்கிறார். சைத்தன்ய மகாபிரபு கிளை, சைத்தன்ய மகாபிரபு ஒரு பெரிய விருட்சம். அந்த சைத்தன்ய மகாபிரபு விருட்சத்துக்கு பல கிளைகள் இருக்கு. நித்யானந்தர் ஒரு கிளை, அத்வைதர் ஒரு கிளை, கதாதர் ஒரு கிளை, ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஹரிதாஸ் தாக்கூர், இந்த பல கிளைகள் இருக்கு. இந்த கிளைகளுக்கு பல கிளைகள் இருக்கு. இப்படி மகாபுருடைய சேவகர்கள், அந்த சேவருடைய சேவகர்கள், இப்படி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள். சரிங்க, இவங்க லீலைகள்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்து போச்சுன்னா அந்த பேரை ஞாபகம் வச்சுட்டாலே போதுங்க. இப்போ முராரி குப்தர் ஒரு பக்தர் இருந்தாரு, முராரி குப்தர்னு இருந்தாரு, என் லீலை மறந்து போச்சு, முராரி குப்தர் ஞாபகம் வச்சிருந்தாலே கிருஷ்ண பிரேமம் கிடைக்கும். சைத்தன்ய சரிதாமத்தில் என்ன சொல்லியிருக்கு? மகாபிரபுடைய சகாக்களுடைய பேரை ஞாபகம் வச்சிருந்தாலே ஒருத்தர் கிருஷ்ண பிரேமம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. அப்புறம் இந்த லீலைகளை பத்தி தெரிஞ்சா என்ன சொல்றது? மகாபிரபுவோடைய பக்தர் முராரி குப்தர்னு ஒருத்தர் இருந்தாரு, முகுந்த தத்தான்னு ஒருத்தர் இருந்தாரு, அப்படி அவங்க பேரை ஞாபகம் வச்சுட்டு இருந்தாலே நமக்கு கிருஷ்ணர் மேல பிரேமம் வந்துடும். அவ்வளோ பியூர் டிவோட்டிஸ், அவ்வளோ பியூர் டிவோட்டி. இந்த முகுந்த தத்தா வந்து ஒரு நாள் என்ன பண்ணுவாருன்னா, சைத்தன்ய மகாபிரபு வந்து எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேமம் கொடுத்துட்டு இருக்காரு, முகுந்த தத்தாவுக்கு கொடுக்கவே இல்லை. அப்போ பக்தர்கள்லாம் முகுந்த தத்தா வெளியே உட்காந்துட்டு இருக்காரு. பக்தர்கள்ட்ட கேட்குறாரு, மகாபிரபு எல்லாருக்கும் கூப்பிட்டு கிருஷ்ண பிரேமம் கொடுக்குறாரு, எனக்கு மட்டும் கொடுக்கவே இல்லைன்னு. சரி இதுங்க, நாங்கள் மகாபிரபு போய் கேட்டுட்டு வரோன்னு இந்த வைஷ்ணவர்கள்லாம் போய் முராரி குப்தா, ஸ்ரீவாஸ் தாக்கூர், அத்வைத பிரபு எல்லாம் போய் சொல்கிறாங்க, மகாபிரபு நீங்கள் எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேமம் கொடுக்குறீங்க, முகுந்த தத்தா கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. மகாபிரபு சொன்னார், முகுந்த தத்தா கிருஷ்ண பிரேமே தரமாட்டேன்னு சொல்லிட்டு. இது எப்படி அவர்கிட்ட போய் சொல்கிறது? பக்தர்கள்லாம் வந்தாங்க, மகாபிரபு வந்து உனக்கு கிருஷ்ண பிரேமம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் கிருஷ்ண பிரேமம் எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் என் வாழ்றதுல அர்த்தமே இல்லை, நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லை, நான் தற்கொலை பண்ணிக்க வேண்டிதான், இந்த உடலை விட்டுற வேண்டிதான். மகாபிரபு கருணை எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா, மகாபிரபு கருணை இல்லாமல் என் வாழ்க்கை அர்த்தமற்றது, நான் தற்கொலை தான் பண்ணிக்கணும். இருங்க அவசரப்படாதீங்க, நாங்கள் திரும்ப கூட ஒருக்கா போய் பகவான்கிட்ட பேசிட்டு வரோம். ஏன்னா பக்தர்கள்லாம் வந்தாங்க, மகாபிரபு முகுந்த தத்தா கருணையை கொடுங்களேன், எல்லாருக்கும் கொடுத்தீங்க, அவர் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. அப்போ மகாபிரபு சொன்னார், இப்போ தரமாட்டேன், ஒரு 10 மில்லியன் பிறவிக்கு அப்புறம் தரேன்னு சொல்லுங்க. இப்போ நான் முகுந்த தத்தாவுக்கு
கருணை கொடுக்க மாட்டேன், ஒரு 10 மில்லியன் பிறவிக்கு அப்புறம் கொடுக்குறேன்னு சொன்னேன். ஒரு பிறவி எடுத்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம். இப்போ நம்மளை கூப்பிட்டு நம்ம இஸ்கானுக்கு வந்திருக்கோம், பக்தி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பிரபு எனக்கு மகாபிரபு கருணை கிடைக்குமா ப்ரோ? கிடைக்குமா? அதாவது நீங்கள் பக்தி பண்ணணும், கிடைக்கும் சொன்ன. நான் அப்படி சொன்னேன் உங்ககிட்ட, உனக்கு போய் கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் 10 மில்லியன் பிறவி எடுக்குன்னா எனக்கு சைத்தன்யோட கருணை வேண்டான்னு போயிடுவோம் இல்லையா? நம்மளை கூப்பிட்டு சொன்னா ஒரு பிறவியே வேணான்னு கஷ்டப்பட்டு இருக்கோம். இதுல 10 மில்லியன் பிறவிக்கு அப்புறம் தான் மகாபிரபு கருணை கிடைக்குமா? அப்புறம் எனக்கு மகாபிரபு கருணை வேண்டாம், நீங்களே வச்சு கொண்டு போயிடும். அப்போ முகுந்த தத்தாட்ட பக்தர்கள்லாம் போய் கேட்டாங்க, மகாபிரபு முகுந்த தத்தாவுக்கு கருணை கொடுங்களேன். முகுந்த தத்தாவுக்கு என் கருணை தருவேன், ஆனால் 10 மில்லியன் பிறவிக்கு அப்புறம் தான் தருவேன்னு. ஐயோ, இது எப்படா அவர்கிட்ட போய் சொல்றது? இல்லை போய் சொல்ல முடியுமா அவர்கிட்ட? இந்த மாதிரி மகாபிரபு கருணை இருக்குன்னு சொல்லிட்டாரு, ஆனால் 10 மில்லியன் பிறவி ஆகும்னு. முகுந்த தத்தா வெளியே காத்துட்டு இருக்காரு, மகாபிரபு கருணை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாருன்னு. இந்த பக்தர்கள்லாம் வந்தாங்க, ரொம்ப ஆவலா கேட்கிறாரு, மகாபிரபு என்ன சொன்னார்? மகாபிரபு என்ன சொன்னார்? மகாபிரபு கருணை கொடுக்க மாட்டேன்டாரா? இல்ல கருணை கொடுப்பேன்னாரா? கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு, ஒரு 10 மில்லியன் பிறவி ஆகும்னு சொல்லியிருக்காரு. அவர் முகுந்தத்தை குதிக்க ஆரம்பிச்சிட்டார். ஜாய் சச்சிநந்தன கௌரஹரி, ஜாய் சச்சிநந்தன கௌரஹரி, ஜாய் சச்சிநந்தன கௌரஹரி. பக்தர்கள் ஆச்சரியமா பாக்குறாங்க, என்னடா அது 10 மில்லியன் பிறவிக்கு அப்புறம் தான் கிடைக்கும்னு சொன்னோம். இவர்கிட்ட போய் என்ன சொன்னோம், உனக்கு மகாபிரபு கருணை கிடைக்கும் அப்படின்னு ஒரு 10 மில்லியன் பிறவி எடுக்கணும். அப்ப அவர் சொன்னாரு, மகாபிரபு கருணை எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது 10 மில்லியன் பிறவி 100 மில்லியன் பிறவி கிடைச்சாலும் பரவாயில்ல, ஆனா உறுதி ஆயிடுச்சு எனக்கு கருணை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, மகாபிரபு எனக்கு கருணை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அது 100 மில்லியன் பிறவி ஆனாலும் நான் காத்திருக்க தயாரா இருக்கேன். பக்தர்கள்லாம் போய் சொன்னாங்க, இந்த மாதிரி முகுந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு, கூப்பிடுங்க அவரு. அவர் கூப்பிடுங்கன்னு அப்பயே கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணாரு. முகுந்தா, நீ பண்ண தப்பு என்ன தெரியுமா? முகுந்தா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டார். முகுந்தா என்ன மிஸ்டேக் பண்ணுவார்னா, அவர் மகாபிரபுடைய சங்கீதத்துன்னு கலந்துக்குவாரு, மாயாவதிட்டையும் போவார், மாயாவதிகள் கூட்டத்துக்கு போவாரு, மகாபிரபு இயக்கத்துக்கு வருவார். அது மகாபிரபு பிடிக்காது. நீ ஏன் மாயாவதிட்டு போய் கேட்குற? மாயாவாதி பாய்ஷிஷுன்லை ஹோய் சர்வனாஷ். மாயாவதி கூட்டத்தில் போனால் உனக்கு இருக்கிற பக்தியும் போயிடும். அதனால தான் உனக்கு கருணை கொடுக்க மாட்டேன். நீ இனிமே மாயாவதி கூட்டத்துக்கே போகக்கூடாது, நீ பக்தர் சங்கத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு முகுந்தாக்கு சொல்ற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காரு. நான் முகுந்தா இஸ் ஆல்ரெடி பியூர் டிவோட்டி, அவர் மூலமா நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு மகாபிரபு. இந்த மாதிரி மகாபிரபு ஒரு பக்தர்கள், முகுந்த தத்தா, முராரி குப்தா எப்படின்னா, அவரு ராமர் மேல ரொம்ப அன்பு, அவர் ராம பக்தர். ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு கூப்பிட்டார், முராரி குப்தா, நீங்க ஏன் ராமநாமம் சொல்றீங்க? கிருஷ்ணர் தானே முழு முதற் கடவுள், கிருஷ்ண நாமத்துல சொல்லணும். ஸோ நாளையிலேருந்து நீங்க கிருஷ்ண நாமத்தை சொல்லணும்னாரு. முராரி குப்தால முடியாது, ஏன்னா அவருக்கு ராம பக்தர். எப்பவுமே ராமநாமம் சொல்லிட்டே இருப்பார், ராம் 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 ராமநாமம் சொல்லிட்டே இருப்பார், ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். இந்த மகாபிரபு கூப்பிட்டு சொன்னாரு, நீங்க திரும்பி சொல்றாரு, முகுந்தா நீங்க முராரி குப்தா நீங்க ஹரே கிருஷ்ணா சொல்லணும், கிருஷ்ணநாமம் சொல்லணும். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணாரு, இந்த முகுந்த தத்துக்கு ரொம்ப கவலையாயிடும். சார் முராரி குப்தாவுக்கு ரொம்ப கவலையாயிடும். இந்த மகாபிரபு என்னை பார்க்கும் போதெல்லாம் கிருஷ்ணநாமம் சொல்றாரு, என்னால் சொல்ல முடியல, எனக்கு என் மனசுல ராமர் தான் இருக்காரு, கிருஷ்ணர் வரமாட்டேங்கிறாரு, அதனால வேற வழியில நான் தற்கொலை பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படின்னு ஒரு பெரிய கத்தி வச்சிருக்காரு. இந்த பெரிய கத்தி வச்சுட்டு நான் சூசைட் பண்ணிக்க போறேன். அப்போ மகாபிரபு தெரியும் இல்லையா, எல்லா விதத்துலயும் பரமாத்மாவா இருக்காரு. மகாபிரபு வந்தாரு, முராரி குப்தா நீங்க எதுக்கு அந்த பட்டா கத்தியில வச்சிருக்கீங்க, அதை கொடுங்க என்கிட்ட. எல்லா மகாபிரபு, நீங்க என்ன பார்க்கும் போதெல்லாம் கிருஷ்ணநாமம் சொல்றீங்க, என்னால கிருஷ்ணநாமம் சொல்ல முடியல, எனக்கு ராமநாமம் தான் வருது. அப்ப மகாபிரபு சொல்லுவாரு, எனக்கு தெரியும், நீங்க ஹனுமான், முற்பிறவில முன் ஜென்மத்துல நீங்க முந்தைய லீலையில ஹனுமானா இருந்தீங்க, நீங்க இப்ப என்னோட லீலையில முராரி குப்தரா இருக்கீங்க. ஹனுமானுடைய பகவான் ராமர். ஸோ நேச்சுராவே நீங்க ராமரை வழிபடுறவரு, நான் உங்க பக்தி இந்த உலகத்துக்கு காமிக்கதான் அப்படி செஞ்சேன்னு, அதனால நீங்க ராமநாமம் சொல்லுங்க, அதே போதுமானது அப்படின்னு ஒரு பிளஸ் பண்ணுவார். மாதிரி நிறைய பக்தர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அதனால இந்த முக்கியமான பக்தர்கள் முகுந்த தத்தா, முராரி குப்தா, அத்வைத பிரபு, நித்யானந்த பிரபு, ஹரிதாஸ் தாக்கூர், கொலவச்ச ஸ்ரீதராவுடைய பாஸ்ட் டைம் ரொம்ப அழகா இருக்கும். அவர் வாழைப்பழ வியாபாரம் பண்றவர். 500 வருஷத்துக்கு முன்னாடி எல்லார் வீட்லயும் வாழைப்பழம் வாழை மரம் இருக்கும். இன்னைக்கும் நவதீப்ல போனா எல்லார் வீட்லயும் வாழை மரம் இருக்கும், வாழை இலை, வாழைப்பூ, வாழைப்பழம். அந்த பானையில சமைக்கிறது, பானையில மண் பானையில சமைப்பாங்க. இன்னைக்கும் அதை அப்படியே அந்த 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 இயற்கை மாறாத ஒரு வில்லேஜ், ஒரு கிராமப்புறமான இடமா தான் இருக்கு, பெரிய பெரிய சிட்டியெல்லாம் ஆகல. அப்போ இந்த ஸ்ரீதர பண்டிதர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் தினம் வாழைப்பழம் வியாபாரம் பண்ண போவார்.
வாழைப்பழம், வாழை இலை, வாழைப்பூ, வாழைக்காய், அப்புறம் கொஞ்சம் வந்து பம்கின், இந்த பூசணிக்காய் எல்லாம். அப்படி வியாபாரம் வந்து ரொம்ப நேர்மையாக பண்ணுவார். சும்மா வந்து 50 ரூபா சொல்லிட்டு இது எவ்வளோ வருது, இது 50 ரிங்கேட் வருங்க, எனக்கு ஒரு 20 ரிங்கேட் கொடுக்க முடியுமா, இல்லை இல்லைங்க நான் வேணா ஒரு 45 ரிங்கேட் கொடுக்குறேன், இந்த மாதிரிலாம் கிடையாது. 50 ரூபான்னா அந்த பொருள் வேணா 50 ரூபா தான். நியாயமான வேலை சொல்லுவார். விலை கூட்டி குறைச்சல வைக்கிறது இல்லை, ஒரே நியாயமான வேலை. நீ வேணா வாங்கிட்டு போ, இல்லாட்டி போ. அந்த நியாயமா வியாபாரம் பண்ணி அதுல என்ன வருமானம் வருதோ அதை கொண்டு கங்கை பூஜை கொடுத்துருவார். கங்கையில பூஜை பண்ணிட்டு அங்கே குளிச்சுட்டு வந்து ரொம்ப ஒரு குடிசை வீட்டில் தான் இருப்பார். சின்ன குடிசை வீடு. அது வந்து நீங்க ஜெகநாத் பூரி, அதாவது ராஜாப்பூர் ஜெகநாத் டெம்பிள் இருக்கு, அங்க பக்கத்துல தான் குலவே சேதுராவுடைய அவர் இடம் இருக்கு, சேதுரங்கன்னு சொல்லிட்டு. அங்கதான் அவர் தங்கி இருப்பார். மகாபுரு என்ன பண்ணுவாரு, நிமாய் பண்டிட். நிமாய் பண்டிட் வேலை என்ன, தர்க்கம் பண்றதா வேலை. நிமாய் பண்டிட்னாலே தர்க்கம் பண்றவர். இவர் என்ன பண்ணுவாரு, இவர் தள்ளு வண்டியில பழம்லாம் வச்சிருப்பாரு. இவர் போய் மணிக்கணக்கா ஸ்ரீதர்கிட்ட தர்க்கம் பண்ணுவார். இந்த வாழைப்பழம் என்ன விலை, அது 50 ரூபா வரும், நீ போய் சொல்ற, நீ விலையை ஜாஸ்தி பண்ணி வைக்கிற, அது 20 ரூபா தான் வரும். இப்படி தர்க்கம் பண்ணி மணிக்கணக்கா பேசுவார். கடைசியில வாழைப்பழம் எடுத்துன்னு போவார், காசு கொடுக்க மாட்டார். வாழை இலையை எடுத்துன்னு போவார், காசு கொடுக்க மாட்டார். இவரா, சரி இந்த பிராமணன்ட்ட யாரு தர்க்கம் பண்றது, போட்டு என்ன வேணா எடுத்துன்னு போட்டு, இப்படியே நடக்கும். அப்போ ஒரு நாள் மகாபுரு வந்தாரு. ஏ ஸ்ரீதரா, நீ வந்து கிருஷ்ணரை வழிபடுற, கிருஷ்ண நாமம் சொல்ற, நீ ஏழையா இருக்க. துர்க்கை வழிபடுறவன் பாரு பணக்காரனா இருக்கான். துர்க்கை வழிபடுறவங்களுக்கு எவ்வளவு பெரிய வீடு இருக்கு, செல்வம் இருக்கு, பேரு புகழ்லாம் இருக்கு. நீ கிருஷ்ணரை வழிபட்டு இன்னும் தள்ளி வண்டியில பல வியாபாரம் பண்ணிட்டு இருக்க, ஏன் நீ துர்க்கையை வழிபடக்கூடாதுன்னாரு. நிமாய் வந்து சொன்னாரு, நீ ஏன் துர்க்கை வழிபடாம கிருஷ்ணரை வழிபட்டு இருக்க. அப்ப ஸ்ரீதரர் சொல்வார், மகாபிரபு, நிமாய், இந்த குருவி இருக்கு இல்லையா, குருவி வந்து ஒரு மரத்துல போய் உட்காரும். அது ஒரு சின்னதா ஒரு கூடு கட்டிட்டு அந்த மரத்துக்குள்ள சந்தோஷமா இருக்கும். ஒரு ராஜா இருக்காரு, அவர் அரண்மனையில் உட்கார்ந்துருப்பாரு, அவர் அங்க சந்தோஷமா இருக்காரு. குருவி அதோட இடத்துல சந்தோஷமா இருக்கு, ராஜா அதோட இடத்துல சந்தோஷமா இருக்காரு. என்ன பிரச்சனை, துர்க்கை வழிபடுறவங்க வசதியா இருந்துட்டு போகட்டும், நான் வந்து கிருஷ்ணநாம சொல்லிட்டு இந்த குடிசையில சந்தோஷமா இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்ல நீ போய் சொல்ற, நீ பெரிய செல்வந்தன், நீ நிறைய சொத்து வச்சிருக்க, நீ ஏமாத்துற, யாரை ஏமாத்த பாக்குற. நிமாய் ஸ்ரீதர் சொல்லுவாரு, நிமாய் என்கிட்ட ஒன்றும் கிடையாது, இந்த குடிசை வீட்டில். இல்லை நீ பெரிய செல்வந்தன், நிறைய சொத்து வச்சிருக்க, நான் ஒரு நாள் இந்த உலகத்துக்கு காமிக்க போறேன். நான் வந்து ஒரு நாள் நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன்னு இந்த உலகத்துக்கு காமிக்கிறேன்னு. சரி, இந்த பிராமணர் ஏதோ சொல்றாரு, என்கிட்ட ஒன்றும் இல்லை, இது ஊருக்கே தெரியும். அப்போ ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு, நான் முன்னே சொன்ன மாதிரி மகாபிரபு எப்பவுமே வந்து தன்னை பக்தனா தான் காமிச்சிட்டு இருந்தார். ஒரு நாள் மட்டும் இந்த பக்தரெல்லாம் சந்தோஷப்படுத்துறதுக்காக அவர் விஷ்ணுவோடைய ஆல்டர்ல உட்காந்துட்டு மகா பிரகாஷ் லீலை பண்ணார். இந்த மகா பிரகாஷ் லீலையில ஒரு பக்தரையும் கூப்பிட்டு அவங்க விருப்பப்படுற தர்ஷனம் கொடுத்து அவங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு கிருஷ்ணரை, ஹரிதாஸ் தாகூர் கிருஷ்ணரா தரிசனம் கொடுத்தாரு, முராரி குப்தருக்கு ராமரா தரிசனம் கொடுத்தாரு, அவங்களுடைய ஆசையெல்லாம் பூர்த்தி பண்ணுவார். அப்போ மகாபிரபு சொல்லுவார், போய் ஸ்ரீதர பண்டிதர் கூட்டிட்டு வாங்க, ஸ்ரீதர பண்டிதாவை கூட்டிட்டு வாங்க. ஸ்ரீதர பண்டிதர் வரும்போது மகாபிரபு கேட்கிறார், ஏ ஸ்ரீதரா, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு, உனக்கு அஷ்டமா சித்தி வேணுமா, உனக்கு வந்து 3 உலகத்தையும் செல்வம் வேணுமா, உனக்கு என்ன வேணாலும் கேளு, நான் கொடுக்குறேன். அப்புறம் ஸ்ரீதர் சொல்லுவாரு, மகாபிரபு எனக்கு ஒன்றும் வேண்டாம். இல்லை நான் சொன்னேனே அன்னைக்கே, நீ பெரிய செல்வந்தன்னு சொன்ன இல்லையா, உன்னை வந்து நான் ஒரு பெரிய செல்வந்தன்னு சொன்னேன். அப்போ ஸ்ரீதர் சொல்லுவாரு, மகாபிரபு என்கிட்ட ஒன்றும் இல்லை இருக்கு. உன்னுடைய செல்வம் என்னன்னா உன்னுடைய பணிவு தான் உன்னுடைய செல்வம். இந்த பணிவு, இந்த ஹம்பிள்னஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹம்பிள் பணிவுனால நீ என்னை கவர்ந்துட்ட, அதுதான் உன் சொத்துனர். அப்போ பகவானை யாரு வந்து அட்ராக்ட் பண்ண முடியும், யாரால பகவானை ஈர்க்க முடியும்னா, யாரு பணிவான பக்தரா இருக்காரோ அந்த பணிவு தான் பக்தனுடைய சொத்து. மகாபிரபு சொன்னாரு, இந்த உலகத்துக்கே நான் காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, உன்கிட்ட சொத்து இருக்குன்னு, உன்னுடைய பணிவான பக்தி தான் உன் சொத்துனார். அதுல தான் நான் உன்கிட்ட சரணடைச்சிட்டேன். மகாபிரபு தினமும் ஸ்ரீதர பண்டிதருடைய இலையில தான் சாப்பிடுவார், அந்த பழம் தான் சாப்பிடுவார். அவர்கிட்ட தர்க்கம் பண்ணதெல்லாம் சும்மா லீலைக்காக, ஆனா அவர் மேல அவ்வளவு அன்பு மகாபிரபுக்கு. அவர் சொன்னார், இந்த உலகத்தையும் காமிச்சு கொடுத்தாரு, ஸ்ரீதர பண்டிதர் எவ்வளவு பணிவான பக்தர், அந்த பணிவு தான் என்னை கவர்ந்ததுன்னு சொன்னார். அப்புறம் மகாபிரபு சொன்னாரு, உனக்கு என்ன வரம் வேணும் கேளுங்க. அப்போ ஸ்ரீதர பண்டிதர் சொல்வார், எனக்கு இந்த வரம் கொடுங்க. அந்த ஒரு சின்ன பிராமண பையன் வந்து என்கிட்ட தினம் தர்க்கம் பண்ணுவார் இல்லையா, அந்த நிமாய் பண்டிட், என்கிட்ட பழம் எடுத்துன்னு போவாரு, காசு கொடுக்க மாட்டாரு, சண்டை போடுவாரு. அந்த நிமாய் பண்டிதருடைய தாமரை திருப்பாத்தை நான் எப்பவும் மறக்கவே கூடாது. ஸ்ரீ கௌரங்க மகாபிரபுக்கு அதுதான் வரம். அந்த வரம் கொடுங்க, அவருடைய தாமரை திருப்பாத்தை நான் மறக்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு பக்தர்களும்
சைதன்யம் அப்படியே சகாக்கள்லாம் அவர் மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறவங்க. நிமாய் பண்டிட், ஸ்ரீதர பண்டிட், முராரி குப்தா, முகுந்த தத்தா, அத்வைத ஆச்சாரியா, நித்யானந்த பிரபு, ஸ்ரீவாஸ் தாக்கூர் எவ்வளோ அன்பு மகாபிரபு மேலே. அவர் ஒரு நாள் நாமசங்கீர்த்தனம் தினமும் அவங்க வீட்டில் மகாபிரபு நாமசங்கீர்த்தனம் பண்ண வருவார். ஒரு நாள் அவங்க குழந்தை இறந்து போயிடும். ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய பையன் இறந்து போயிட்டார். அப்போ எல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ ஸ்ரீவாஸ் தாக்கூரை சொல்லுவார், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மகாபிரபு கீர்த்தனம் பண்ண வருவார், அழாதீங்க, இந்த குழந்தையோடைய உடம்பு எடுத்து உள்ளே போட்டுடுங்க, ரூமில் வச்சு அடைச்சிடுங்க, மகாபிரபு கீர்த்தனம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் நம்ம அந்த ரிச்சுவல்லாம் பண்ணலாம், அந்த சடங்கெல்லாம் பண்ணணும்ல, இறந்து போன குழந்தைக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்ணணும். இது குழந்தையோட அப்பா. இது குழந்தையோட அப்பா சொல்கிறாரு, இந்த குழந்தையோட உடம்பு எடுத்து ரூமில் வச்சு அடைச்சிடுங்க, பூட்டிடுங்க, இப்போ மகாபிரபு வருவார், அவர் சந்தோஷமாக கீர்த்தனை பாடணும், அவருக்கு ஒரு தொந்தரவு இருக்கக்கூடாது. மகாபிரபு வந்து இங்கே கீர்த்தனை பாடி நடனம் ஆடி சந்தோஷமாக போகட்டும், அவருடைய சந்தோஷத்துக்கு எந்த இடைச்சலும் இருக்கக்கூடாது. இதுதான் ஒரு வைஷ்ணவர். பகவானுக்கு ஒரு தூய பக்தருக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. அதுவும் குறிப்பாக மகாபிரபுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. மகாபிரபு இப்போ கீர்த்தனை பாட வருவார், தயவுசெய்து நீங்கள் அழாதீங்க, பார்த்தா அவருக்கு மனசு சங்கடமாயிடும், அப்புறம் அவர் கீர்த்தனை பண்ண மாட்டார். அப்படியே பண்ணாலும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அவருக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். ஸோ ஒரு தூய பக்தனுக்கு பகவானுக்கு வேதனையை கொடுக்கணுங்கிற என்ன இல்லை, பகவானை சந்தோஷப்படுத்தணும், அவரை துக்கப்படுத்தக்கூடாது, அவர் வேதனைக்கு ஆளாக்கிடக்கூடாது. ஸ்ரீவாஸ் தாக்கூர் சொன்னார், அழாதீங்க, இந்த குழந்தைய உள்ளே வச்சு பூட்டிடுங்க, அப்புறம் மகாபிரபு கீர்த்தனை பண்ணிட்டு போனதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். ஆனால் அவன் கேட்க முடியல, அழுதுகிட்டே இருக்காங்க. இவர் கோவம் வந்துடுச்சு. இப்படியே அழுதுட்டு இருந்தால் நான் போய் கங்கையில் குதிச்சிடுவேன், அப்புறம் எனக்கு சேர்த்து நீங்கள் அழ வேண்டியது இருக்குன்னு. ஸோ பயந்து போய் எல்லாம் அந்த குழந்தைய எடுத்து ரூமில் வச்சு லாக் பண்ணிட்டாங்க. பக்தர்கள்லாம் பேசாமல் இருக்காங்க. யாரும் ஒன்றும் மகாபிரபு சொல்லாதீங்க, மகாபிரபு வரட்டும், வழக்கம் போல் கீர்த்தனை பாடிட்டு போகட்டும், அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ மகாபிரபு வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டில் கீர்த்தனை பண்ணுவார். அப்படி மகாபிரபு வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டில் கீர்த்தனை பண்ணும்போது தன்னையே மறந்து போய் பக்தியினுடைய பரவசத்தில் அவர் பிரேமத்தை அனுபவிப்பார். கிருஷ்ண பிரேமத்தை வந்து என்ஜாய் பண்ணுவார், அனுபவிப்பார். அப்படி கண்ணிலிருந்து அருவி மாதிரி கண்ணீர் வந்து எல்லார் மேலேயும் தெளிக்கும். மகாபிரபு அப்படி கீர்த்தனை பாடி நடனம் ஆடி அப்படி இந்த பிரேமத்துடைய பரவசத்துக்கு போவார். அன்னைக்கு பாதியில் நிப்பாட்டிட்டார். ஸ்ரீவாஸ், எனக்கு எப்போ இங்கே வந்து கீர்த்தனை பண்ணால் ரொம்ப சந்தோஷமா, பக்தியினுடைய உன்னதமான நிலையை நான் அனுபவிச்சுடுவேன். ஆனால் இன்னைக்கு என்னமோ சம்திங் ராங், ஏதோ நடந்திருக்கு, எனக்கு அதில் இந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது. அந்த கீர்த்தனில் வந்து எனக்கு ஒரு இது இல்லை, ஒரு அட்ராக்ஷன் இல்லை, ஒரு ஈர்ப்பு இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இல்லை மகாபிரபு, இங்கே ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லபடியாக தான் இருக்குது. நீங்கள் இருக்கிற இடத்துல என்ன அமங்கலம் இருக்கும்? நீங்கள் இருக்கிற இடமே மங்களமானது தான். உங்கள் நாமசங்கீர்த்தனம் மங்களமானது தான். இங்கே ஒரு குறையும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்குது. நீங்கள் பாட்டு எப்போ போல ஒன்று எவ்ரி திங்ஸ் ஓகேனும், எல்லாம் நல்லா தான் இருக்குது, நீங்கள் கீர்த்தனை பாடுங்கினார். திரும்பி மகாபிரபு ஸ்டார்ட் பண்ணார். கொஞ்ச நேரம் மகாபிரபு நிறுத்திடுவார். இல்லை ஸ்ரீவாஸ், சம்திங் ராங், நீங்கள் ஏதோ மறைக்கிறீங்க, இங்கே என்னமோ நடந்திருக்கு, எனக்கு வந்து அந்த 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 பிரேமம் வரல, இன்னைக்கு இந்த கிருஷ்ண பிரேமத்தை என்னால் என்ஜாய் பண்ண முடியல. அப்போ பக்தர்கள்லாம் வந்து சொல்லலைன்னா குற்றமாயிடும், ஏன்னா மகாபிரபு கேட்டுகிட்டே இருக்காரு. சொன்னால் ஸ்ரீவாஸ் தாக்கூர் அபராதம் பண்ணுவார், இது சொன்னாலும் தப்பு சொல்லலாலும் தப்பு, ஆனால் மகாபிரபு கேட்டுகிட்டே இருக்காரு. அப்போ பக்தர்களாக சொல்லிடுவாங்க, மகாபிரபு ஸ்ரீவாஸோட பையன் இறந்து போயிட்டாங்க, அவ்வளோதான். மகாபிரபு, ஏன் ஸ்ரீவாஸ் இப்படி பண்ணீங்க, உங்கள் பையன் இறந்து போயிட்டார், ஏன்ட்ட சொல்லலை நீங்கள்? அப்போ ஸ்ரீவாஸ் சொல்வார், மகாபிரபு அந்த ஆன்மா உடலை விட்டு போயிடுச்சு, அதுக்கு ஏன் வருத்தப்படணும்? எனக்கு வந்து நான் இதை சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவீங்க, சங்கடப்படுவீங்க, அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களை வந்து வருத்தப்பட வைக்க வேண்டியது என் கோல் இல்லை, என் லைஃப்பில் அது என்ன அச்சீவ், எனக்கு அது என்ன இல்லை, அதை நான் அச்சீவ் பண்ணிடு, அதை அச்சீவ் பண்ணக்கூடாது. எனக்கு வந்து உங்களை சந்தோஷம் கொடுக்கணும், நீங்கள் எப்போ சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் எப்போ ஆனந்தமாக கீர்த்தனை பாடணும், உங்களை சந்தோஷப்படுத்த வேண்டியது என் வேலையை தவிர உங்களுக்கு வருத்தம் கொடுக்கறது இல்லைன்னு. இதை கேட்டோன்னே மகாபிரபு கண்ணதுக்கு கண்ணீர் வந்துடும். இந்த அளவுக்கு, அதாவது ஒரு பகவானுக்கு எப்படிலாம் சேவை பண்ண முடியும், எப்படிலாம் சரளகதி பண்ணிருக்கணும், எப்படிலாம் ஒரு சந்தோஷப்படுத்தணும். மகாபிரபு அந்த குழந்தைய அழைச்சிட்டு வாங்கன்னு அந்த குழந்தைய எடுத்துன்னு வந்து மகாபிரபு முன்னாடி வைப்பாங்க. மகாபிரபு கேட்பார், ஏய் நீ ஏன் ஸ்ரீவாஸ் தாக்கூரை வீட்டுக்கு போன? நீ இந்த குழந்தையோட சொல்லிட்ட ஆத்மாட்ட பேசுற, நீ ஏன் வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூரை வீட்டு விட்டு போன? அந்த ஆன்மா வந்து பேசிச்சு, ஓ பகவானே, நான் இதுக்கு முன்னாடி நிறைய சரீரம் மாறி இருக்கேன், எவ்வளோ உடல் மாறி இருக்கேன், எவ்வளோ பிறப்பை கடந்து வந்திருக்கேன், பிறந்திருக்கேன், இறந்திருக்கேன், பல இறப்புகளை பார்த்துட்டேன். ஆனால் இந்த முறை நான் ரொம்ப சந்தோஷமா போறேன், ஏன்னா நான் உங்களை தரிசனம் பண்ணிட்டேன். இந்த முறை ரொம்ப சந்தோஷமா போறேன். ஸ்ரீவாஸ் தாக்கூரை குழந்தைய வந்து நான் செஞ்ச பாக்கியம், நீங்கள் நடனமானதை பார்க்க முடிஞ்சுது, உங்களை தரிசனம் பண்ண முடிஞ்சுது, அதனால என் வாழ்க்கையில் நான் பிறந்த பையன் அடைச்சிட்டேன், இந்த மாதிரி நான் சந்தோஷமா போறேன்னு. மகாபிரபு வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூரை கட்டி தழுவிக்குவார்.
அப்போ சொல்லுவார் மகாபிரபு வந்து, அந்த குழந்தை போனால் என்ன, நாங்கள் 2 குழந்தை இருக்கோம், சிவாசா நான் 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 இருக்கேன், நித்யானந்தர் இருக்காரு, நாங்கள் 2 பேரும் குழந்தைகள் தானே. அந்த மாதிரி ஸ்ரீவாஸ் தாக்கூரா வந்து அந்த அளவுக்கு கிருஷ்ணர் மேலே அன்பு, மகாபிரபு மேலே. அவர் என்னன்னா, அவர் வீட்டில் நாமசங்கீர்த்தம் நடந்துட்டு இருக்கும் ஸ்ரீவாஸ் தாக்கூரா வீட்டில். அப்போ சப்பால் கோபால்னு ஒரு பிராமணர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா, ஸ்ரீவாஸ் தாக்கூரா மேலே பொறாமை அவருக்கு. இவர் வீட்டில் தினமும் நாமசங்கீர்த்தம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணாரு, காளி பூஜை பண்ணுற பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டு முன்னாடி போட்டுருவார். இந்த ஆடு மாடு கோழிலாம் கொண்டு வந்து போட்டுட்டு ரத்தம் எல்லாம் போட்டு குங்குமம்லாம் தெளிச்சு விட்டு, இவர் காலையில் கதவை திறந்த உடனே ஊர் மக்கள்லாம் கூப்பிட்டாரு, பாருங்க ஸ்ரீவாஸ் வந்து நடிக்கிறார், உள்ளுக்குள்ள வைஷ்ணவர் மாதிரி வேஷம் போட்டுட்டு வெளியில வைஷ்ணவர் வேஷம் போட்டு உள்ள காளி பூஜை பண்ணிட்டு இருக்காரு, பாருங்க இதெல்லாம் இருக்கு அப்படின்னு அவர் மேல பழி சுமத்தினார். ஸ்ரீவாஸ் தாக்கூரா வந்து அதை குற்றமாக எடுத்துக்கல. சரி, இந்த பிராமணரை மேல உள்ள பொறாமைனால சொல்றாரு அப்படின்னு ஸ்ரீவாஸ் தாக்கூரா அதை குற்றமா எடுத்துக்கல. ஆனா பகவான் கோபம் வந்துடுது. என்ன துணிச்சல் இருந்தா இந்த ஸ்ரீவாஸ் தாக்கூராவுக்கு இவன் குற்றம் செய்வான். அன்னைக்கு 7 நாள்ல அவன் மூக்கு அழுகி குஷ்டம் வந்து விழுந்துருச்சு, உடம்பெல்லாம் குஷ்டம் வந்துடுச்சு அந்த சப்பால கோபாலுக்கு. அவன் ஓடி போய் மகாபிரபு பாதத்தில் விழுந்தான், மகாபிரபு என்னை மன்னிச்சிடுங்கோ, நான் பெரிய அபராதம் பண்ணிட்டேன், உனக்கு மன்னிப்பே இல்லைன்னு சொன்னார். நீ என்ன துணிச்சல் இருந்தா நீ ஸ்ரீவாஸ் தாக்கூரா அபராதம் பண்ணியிருப்பேன். அவர் எவ்வளோ தூய பக்தர். அவர் வீட்டில் போய் நீ காளி பூஜை பண்ற பொருள்லாம் போட்டுட்டு அவர் நடிக்கிறாருன்னு சொன்ன, நீ உன்னை மன்னிக்கவே மாட்டேன்ட்டு. அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு வந்து சன்னியாசம் எடுத்துட்டு புலியா கிராமத்துக்கு வருவாருங்க, நவதீப்புக்கு. அப்போ கேள்விப்பட்டார் அபராதிகளுக்கும் பகவான் கருணை கொடுக்குறாருன்னு. அப்போ போய் நமஸ்காரம் பண்ணுவார், நீ போய் ஸ்ரீவாஸ் தாக்கூரா காலில் விழுன்னு சொன்னார். ஸ்ரீவாஸ் தாக்கூரா மன்னிச்சாதான் உன்னை நான் மன்னிப்பேனார். ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய குணம் பாருங்க, இவருக்கு இன்னும் அபராதமே பண்ணலையா, எல்லாம் மன்னிச்சது மட்டும் இல்லை, மறந்தே போயிட்டார். ஓ பிராமணரே, நீங்க ஏன் காலில் விழுறீங்க, இல்லை நான் உங்களுக்கு அபராதம் பண்ணிட்டேன், அப்படி ஒன்றும் நான் நினைக்கவே இல்லையேனார். அதுதான் வைஷ்ணவர். அதுக்கப்புறம் தான் மகாபிரபு அவருக்கு மன்னிப்பு கொடுத்தாரு. அதனால வைஷ்ணவ அபராதம் பண்ணா மகாபிரபு மன்னிக்கவே மாட்டார். சொந்த அம்மாவா இருந்தாலும் மன்னிக்க மாட்டார். நேற்று பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அத்வைத பிரபுடைய அம்மா வந்து மகாபிரபுடைய அம்மா வந்து சச்சி தேவி. மகாபிரபு எல்லாருக்கும் பிரேமம் கொடுத்தாங்க, சச்சி மாதாவை கொடுக்கவே இல்லை. ஏன்னா சச்சி மாதா மனசுல நினைச்சிட்டாங்க தாம் பையன் விஸ்வரூபன் சன்னியாசம் எடுத்துட்டு போனதுக்கு அத்வைத பிரபு தான் காரணம். ஏன்னா இவர் வீட்லயே போய் உட்காந்துட்டு அத்வைத பிரபு வீட்டை விட்டு வரவே மாட்டார். அங்கேதான் பாகவதம் படிக்கிறது, கீர்த்தனம் பாடுறது, எப்பவுமே சதா விஸ்வரூபர் வந்து கிருஷ்ணருடைய உணவுலயே இருப்பார். அப்போ இவங்களுக்கு பயம் வந்துடும். சச்சி மாதாவுக்கும் ஜெகநாத் மிஸ்ருக்கும் இந்த குழந்தைக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடணும், இவங்க சன்னியாசியா போயிடுவானோ. இதை கேட்டவுடனே விஸ்வரூபர் சன்னியாசம் எடுத்துன்னு போயிடுவார். எங்கேயாவது இருந்தா என்ன கல்யாணம் பண்ணி வச்சு விடுவாங்கன்னு சொல்லி விஸ்வரூபர் சன்னியாசம் எடுத்துன்னு போயிடுவார். அப்போ சச்சி மாதாவுடைய மனசுல ஒரு சின்ன வருத்தம். ஏன்னா என் குழந்தைக்கு கிருஷ்ணரை பத்தி சொல்லி கொடுத்து அவருக்கு பௌதிகத்தில் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டாரு. அத்வைத தான் காரணம்னு வெளியில சொல்லலை, மனசுக்குள்ள நினைச்சிட்டாங்க. அதுக்கே அவங்களுக்கு பிரேமம் கிடைக்கல. அப்ப எல்லா பக்தரும் போய் சொன்னாங்க, மகாபிரபு எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேமம் கொடுக்குறீங்க, சச்சி மாதாவை கொடுங்கன்னா. சச்சி மாதா நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா சச்சி மாதா வந்து அத்வைதருடைய தாமரை பாதுக்கு அபராதம் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, அவங்க அத்வைதருடைய பாத தூசி எடுத்து தலையில வச்சுக்கணும். இது அத்வைதர் விடுவாரா? அத்வைதர் சொன்னாரு, சச்சி மாதா யாரு? யசோதா அம்மா, மகாபுடைய அம்மா. அவங்க ஏன் பாத தூசி அவங்களுக்கு கொடுக்குறது, இது அபராதம், நான் நரகத்துக்கு தான் போவேன், கொடுக்கவே மாட்டேன்ட்டார். மகாபுரு சொன்னார், உனக்கு கருணையே கிடையாதுட்டு. ஏன்னா அத்வைதருடைய பாத தூசி கிடைச்சாதான் உனக்கு கருணை, அத்வைதர் கொடுக்க மாட்டேங்கிறார். அப்போ ஒரு நாள் அத்வைத பிரபு வந்து பக்தர்களாக கீர்த்தனம் பாடிட்டு இருக்காங்க. அத்வைத பிரபு வந்து கீர்த்தனம் பாடி அப்படி பரவசத்துல நடனம் ஆடி தலைகால் குத்திட்டு ஆடுறாரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அந்த கீர்த்தனம் செஞ்சு அத்வைத பிரபு பக்தியுடைய பரவசத்துல மயங்கி விழுந்துருவார். அப்ப மகாபிரபு சச்சி மாதா ஓடி போங்க, தூசி எடுத்துக்கோங்க, ஏதாவது சான்ஸ். சச்சி மாதா ஓடி போய் அத்வைதப்புடைய பாத தூசி தலையில வச்சுட்டாங்க. அப்பதான் கிருஷ்ண பிரேமம். அதனால ஒரு வைஷ்ணவருடைய தாமரை பார்த்து குற்றம் விளைவிக்கிறது ஒரு நாள் பகவான் ஏற்றுக்க மாட்டார். அது சொந்த அம்மாவானாலும் சரி, சொந்த உறவினரானாலும் சரி இல்லையா. அந்த கதை தெரியும் இல்லையா. ஒரு நாள் சாம்பனுக்கு பொம்பளை வேஷம் போட்டாங்க, வயிறெல்லாம் துணியை சுத்தி விட்டு கர்ப்பவதி மாதிரி பண்ணிட்டு அந்த துவாரகையில போய். சாம்பன் வந்து ரொம்ப குறும்புக்கார பையன், கிருஷ்ணருடைய பையன்லயே ரொம்ப நாட்டி பாய் வந்து சாம்பா. அவன் என்ன பண்ணா, ஒரு நாள் முனிவர்களாக யாகம் பண்ணிட்டு இருக்காங்க துவாரகையில, வயிற்றுல துணியெல்லாம் சுத்திட்டு போய் அங்க, ஓ முனிவர்களே, நீங்க முக்காலம் அறிந்தவர் தானே, இந்த பொண்ணுக்கு என்ன குழந்தை பிறக்க சொல்லுங்க. அவர் சொன்னா, இந்த பொண்ணுக்கு உலக்கதான் வரும், இரும்பு உலக்க, அதை நீங்க தான் எல்லாம் அழிஞ்சு போவீங்கன்னு சபிச்சுட்டாங்க. அவ்வளவுதான். இந்த பையனை கூட்டிட்டு ஓடினா எல்லாம் உக்ரசேன ராஜா கிட்ட. உக்ரசேனா இந்த மாதிரி பிராமணரை சபிச்சு விட்டாங்களேன்னு.
அந்த குழந்தை உலக்கிற ஆடு வந்தது, அதை உடச்சி போய் சமுத்திரத்தில் போட்டுருங்கண்ணா. பிரபாஷேத்திரம் இருக்குது துவாரகையில். அந்த உலக்கையெல்லாம் பீஸ் பீஸாக உடச்சி சமுத்திரத்தில் போட்டால் அது கரையில் வந்து கரும்பாக நிற்கிது, ஒரு இரும்பு கரும்பு மாதிரி நிற்கிது ஒன்று ஒன்றும். இவங்கெல்லாம் நல்லா அந்த பழைய சாதத்துடைய கஞ்சியெல்லாம் குடிச்சு அப்படி போதையில் அந்த கரும்பு ராடை எடுத்துட்டு, ஒரு இரும்பு ராடை எடுத்துட்டு ஒருத்தரும், டேய் நீ தான் அன்னைக்கு அப்படி சொன்ன, நீ தான் சண்டை போட்டுட்டு இருக்கா. அதை கிருஷ்ணரையும் பலராமன் பார்த்தோன்னு இவங்க தான் 2 பேரும் காரணம், அவளை அடிக்க போயிட்டாலாம். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து கோவம் வந்து இந்த இடுப்புல துணி இறுக்கி கட்டிட்டு ஒவ்வொருத்தரையும் அடிச்சு விரட்டி விட்டாங்கல்ல. அப்படி ஒட்டுமொத்த வம்சமும் காணாம போயிடுச்சு. பகவான் வந்து எதுக்குள்ள திரும்பி ஆன்மீக உலகத்தை கூட்டின்னு போறாரு. அப்படி கூட்டின்னு போகும்போது கூட ஒரு பாடம் கொடுத்துட்டு போறாரு, வைஷ்ணவ அபராதம் பண்ணாத, சொந்தக்காரனா இருந்தாலும் மன்னிக்க மாட்டேன். சொந்த உறவினராக இருந்தாலும் கிருஷ்ணர் தலையிடவே இல்லை, அமைதியாக இருந்துட்டார். எல்லாம் சண்டை போட்டு அழிஞ்சு போனாங்க. நரகா வந்து பூமாதேவியுடைய பையன். வராக தேவருக்கும் பூமிக்கு பிறந்த குழந்தை நரகா. நரகா வந்து கிருஷ்ணருடைய பையன்தான். ஆனால் பானாசுரன் கூட சங்கம் வச்சுட்டு அவன் நிறைய அட்டூழியம் பண்ணான். கடைசியில் பகவான் கையிலே கொல்லப்பட்டார். அப்போ சைத்தன்ய மகாபுரு சொல்கிறார், ஒரு நாள் சைத்தன்ய மகாபுரு என்ன பண்ணுவார், அப்படியே நவதீப் தெருவில் நடந்து வருவார். நடந்து வரும்போது விஷ்ணு சகஸ்ரநாமம் படிச்சுட்டு இருப்பாங்க. அதில் சூக்கரான்னு ஒரு வார்த்தை வரும், வராகான்னு ஒரு வார்த்தை வரும். அதை கேட்டோடனே சைத்தன்ய மகாபுருக்கு வராகர் ஞாபகம் வந்துடும். சூக்கரா சூக்கரான்னு ஓடி வருவார். ஓடி வந்து முராரிகுப்தர் வீட்டில் வந்துட்டு அந்த வாட்டர் பாட் இருக்கும், முராரிகுப்தர் தண்ணி குடிக்கிற ஜக் இருக்கு இல்லையா, அதை அப்படி தாவையில் தூக்கி வச்சுட்டு வராகரா தரிசனம் கொடுப்பார். முனாரி நான் தான் வராக வந்திருக்கேன், நீ பிரார்த்தனை பண்ணுன்னா முராரி பிரார்த்தனை செஞ்சுட்டு இருப்பார். அப்போ பகவான் சொல்வார், நரகா வந்து என் பையன்தான், அவன் வந்து பானாசுரன் கூட சங்கம் வச்சுட்டு வைஷ்ணவ அபராதம்லாம் பண்ணலாம், அவனை நான் கொண்டுட்டேன். என் சொந்த பையனாக இருந்தால் கூட நான் மன்னிக்க மாட்டேன், வைஷ்ணவ அபராதம் பண்ண சொல்லுவேன். இதான் எச்சரிக்கையினர். அதனால இது மதையான குற்றம் சொன்னார் சைத்தன்ய மகாபிரபு. வைஷ்ணவ அபராதம் பண்ணுறது, எந்த வைஷ்ணவரையும் நம்ம நிந்திக்கக்கூடாது, அபராதம் பண்ணக்கூடாது, பரிகாசம் பண்ணக்கூடாது, புகார் சொல்லக்கூடாது, குற்றம் காணக்கூடாது. அதில் இருக்கிற பக்தியும் போயிடும். அதனால இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ சைத்தன்ய மகாபிரபு இந்த மாதிரி நிறைய லீலை பண்ணார். இந்த ஸ்ரீதர பண்டிதர் சொன்ன இல்லையா, அங்கேயும் அப்படி தான். ஸ்ரீதர பண்டிதா வீட்டில் வந்து மகாபிரபு கீர்த்தனை பாடிட்டு வந்து ஸ்ரீதர பண்டிதர் வீட்டுக்கு வந்து அவர் குடிக்கிற டப்பாலேருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறார். அது பழைய டப்பா, அது பழைய ஒடுங்கி போன பாத்திரம். அப்போ மகாபிரபு என்ன பண்ணார்னா ஸ்ரீதர பண்டிதருக்கு மேலே எவ்வளோ அன்பு இருக்குன்னு காமிக்கிறார். அப்போ ஒரு பக்தன்கிட்ட பகவான் எவ்வளோ அன்பு வச்சிருக்காரு, பக்தனுக்கு குற்றம் பண்ணோன்ட்டு பகவான் எவ்வளோ கடினமாக நடத்துக்கிறார் இல்லையா. ஒரே பகவான் தான், பக்தர் மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்காரு. பக்தருக்கு யாரும் அபராதம் பண்ணால் ஒரு கோபம் வந்துடும், அதை மன்னிக்கவே மாட்டார். அதனால சைத்தன்ய மகாபிரபுடைய லீலைகள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து ஏன் ரொம்ப சுவையானதுன்னா அது பகவானே பக்தனாக வந்து செஞ்ச லீலைகள். கிருஷ்ண லீலைகள்லாம் எவ்வளோ சுவையாக இருக்குமோ அதோட பண்படங்கு சைத்தன்ய லீலை சுவையாக இருக்கும். காரணம் என்னென்னா அங்கே கிருஷ்ணர் பகவான லீலை பண்ணுறாரு, இங்கே பகவானே பக்தனாக வந்து பக்தனோடு பக்தனாக சேர்ந்து லீலை பண்ணிட்டு இருக்காரு. அதனால இது இன்னும் அமிர்தம். அதான் சைத்தன்ய சரிதா அமிர்தம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி. இன்னொரு 10 நிமிஷம் இருக்குது, ஏதாவது கேள்விகள் இருந்தால்